பொறுமையான படம்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸ்லோ இஸ் நாட் ராங், ஆல்வேஸ் ஃபாஸ்ட் இஸ் நாட் ரைட். 96 எல்லாம் படம் பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு, ஆனால் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓடுமான்னு தெரில. இப்படி ரொம்ப முரண்பட்ட கருத்துக்கள் வந்துச்சு. எனக்கு எழுதும் போதே இப்படி சொல்லிட்டேன், அந்த மொத்த பில்டிங்கும் அந்த ஸ்கூல் பில்டிங்க்கும் ஒரு சார்ஜ் போனால் எப்படி என்னை கொண்டு ஸ்கூலில் விட்டிங்கன்னா ஒரு இடத்துலையும் உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு அதை சொல்லுவேன். கேட்டில் ஆரம்பித்து பிளே கிரவுண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லுவேன். அவங்கள வெறும் ஒரு ஹீரோயினா நம்ம பார்த்து அவ்வளோ பெரிய டேலண்ட்டை சரியாக யூஸ் பண்ணாமல் விட்டோங்கிறது என்னுடைய பெரிய வருத்தம். கிட்டத்தட்ட ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஷாட் ஐ குட் சி அவங்க அந்த மீட்டரை கரெக்டாக அடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன். அவங்களால இவ்வளோ நடிக்க முடியும், அவங்க நல்லா நடிச்சிருவாங்கன்னு தெரியும். நம்ம எதிர்பார்ப்பை தாண்டி ஒன்று போகும்ல. அதுக்கப்புறம் உண்மையாகவே நான் அவங்கள டைரக்டே பண்ணல. சின்மயி எவ்வளவோ நல்ல பாடல்கள் பாடினாலும் இதுக்கு ஒரு தன்மை உண்டு, இதில் பாடினதுக்கு ஒரு தன்மை உண்டு. ஏன்னா அவ்வளோ உண்மையாக இருக்கும். சந்தோஷமான பாட்டை தாபங்களை மாதிரி ஒரு பாட்டாகவும் இருக்கும், இரவிங்கு தீவாய் மாதிரி உங்கள் மனசை உழுக்கக்கூடிய ஒரு பாடலாகவும் இருக்கலாம். யூ வில் கிரை. அந்த உச்சத்தில் போய் பாடும் போதெல்லாம் நமக்கே நிறுத்திடலான்னு தோணும். அவர் என்னை பார்த்த உடனே குட்டின்னு தான் கூப்பிட்டாரு. அந்த சீன்ல சேது வந்து ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. முடிச்சோடனே வந்து சேது இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாரு, என்ன இப்படி பிடிச்சிட்டு சொல்றாரு, ரொம்ப நல்லா நடிக்கிறாரு, சாப்பிட்டுருவாரு போல, நான் என்ன பண்றது அப்படின்னு குழந்தை மாதிரி கேட்டாரு. நீங்க அந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களால அதுல இருந்து மீள முடியாது. இன்னொன்னு அவனுக்கு அது ஒரு பெரிய ஒரு வடுவாகவும் இருக்கு. அதனால அவன் அந்த நினைவுகள்ல அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படியே தான் இருக்கணுமா, இதை தான் நீங்க குளோரிஃபை பண்றீங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப அவன் லைஃப்ல இதுக்கப்புறம் அவனுக்கு எதுவும் இல்லையா அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் தான் 96. வணக்கம் பிரேம்குமார் அவர்களே, தேங்க்யூ ஃபார் கமிங். ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை மீட் பண்ணி ஃபார்மலா. ஆமா இல்லை அப்பப்போ பேசுகிறோம், பட் ரொம்ப நாளாக 96 பொறுத்து பேசணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அது உங்களுக்கும் தெரியும். ஆமா, எப்போ பயங்கரமா ஒரு இது பண்ணியே ஆகணும்னு எனக்கு தோணுச்சுன்னா ரெண்டாவது ஒரு வாட்டி தற்செயலா பார்த்தேன். ஓகே. இல்லை 8 வருஷம் முன்னாடி வரும்போது பார்த்தது. அதன் பிறகு அப்புறம் திடீர்னு ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மியூசிக்லாம் எனக்கு அப்போல இருந்தே ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபிலிம்ல. அதனால சரி ஓகே கம் இந்த வீடியோஸ் எல்லாம் மறுபடியும் இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற ஜோன்ல ஆரம்பிச்சேன். ஐ தாட் நான் ஸ்கிப் பண்ணி பாட்டெலாம் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஓகே. பட் ஐ குடன்ட். ஐ ஜஸ்ட் அப்படியே உள்ள இறங்கிட்டேன். சம்ஹவ் இந்த உலகத்தை என்னால் இன்னுமே அப்ரிஷியேட் பண்ண முடிஞ்சது. குட்டி குட்டி விஷயங்கள்லாம் அதை பத்தி பேசுவோம். ஸோ பார்த்த உடனே நினைச்சேன், சரி இது வந்து ஃபிளாஷ்பேக் அப்படின்ற செக்மெண்ட்டுக்காக பண்றது. ஓகே. இதுல சுப்பிரமணியபுரம், காதல், இந்த மாதிரி படங்கள்லாம் அந்தந்த இயக்குனர்கள் வச்சு மறுபடியும் ரீவிசிட் பண்ணியிருக்கோம். சரி 80கள் 90கள் 2000s தான் பண்ணணுமா என்ன? 8 வருஷம் முன்னாடி வந்து அது ஃபிளாஷ்பேக் கிடையாதா? 90கள் இருக்கு, அதை சொல்லுங்க. ஸோ 22 வருஷம்லாம் ஆகல, பட் 8 வருஷம் ஆச்சு. சரி ஓகே, இந்த படம் பொறுத்து பேசலாம், விசாரிக்கலாம். அது நீங்க சொன்ன 2 படமுமே எனக்கு ஒன்னு ஒரு சிவியர் இன்ஃப்ளூயன்ஸ்னே சொல்லலாம், இன்னொன்னு இன்ஸ்பிரேஷன். எது சிவியர் இன்ஃப்ளூயன்ஸ்? சுப்பிரமணியபுரம் வந்து அஃப்கோர்ஸ் என்னுடைய நண்பர் தான் அதுக்கு சினிமாட்டோகிராஃபர், SR கதிர். அது பண்ணும்போது நானும் பேரலா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஸ் கேமராமேன் பண்ணிட்டு இருந்தேன். அது வரும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. எப்பயோ பண்ண படம் சூப்பரா இருக்குன்னு சொல்றது வேற, நம்ம இருக்கக்கூடிய அதே சமகாலத்துல ஒரு அது சூப்பர் 16ல, நானும் சூப்பர் 16ல எடுத்துட்டு இருக்கேன், அவங்களும் எடுக்கிறாங்க. ஒரு வேற ஒரு வேர்ல்ட பார்க்கும்போது இட் ஹிட்ஸ் யூ வெரி ஹார்ட். காதல் வந்து நான் அப்ப ஐ எம் நாட் ராங், ஐ வாஸ் ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறேன். டிஎஃப்டி பண்ணிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். விஜய் மில்டன் அண்ணன் தான் பண்ணியிருந்தாங்க. அகெயின் அப்படி ஒரு லுக், அப்படி ஒரு கதை, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறமும் நம்ம பார்க்கல இல்ல. அது இட்ஸ் அ மைல்ஸ்டோன் ஃபிலிம். அது பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா அந்த மாதிரி படங்கள் அப்ப வேர்ல்டு சினிமால வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப ராவா
ஆனால் ஒரு நல்ல இமோஷனை சொல்லுவாங்க. நீ நாட் பி a த்ரில்லர் ஆர் ஆக்ஷன் படமோ ஒரு இது ஒரு கிரைம் இது அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஒரு ஈரானியன் ஃபிலிம் மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். பட் அப்படி இருந்தும் இட் டென்ட் ஃபீல் லைக் ஓ இது இதுக்காக நான் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கூட இல்லைல்ல. அது ரொம்ப சரியா இருந்ததுன்னு சொல்லுவேன். ரொம்ப சரியா இருந்துச்சு. ஒரு இடத்துலலாம் டியூப்லைட் இருக்கும் ஃப்ரேம்ல, விச் வி ஹவ் நாட் சீன் இன் சினிமா. டியூப்லைட் அந்த ரூம்ல தங்கியிருப்பாங்கல்ல, அப்ப எல்லாமே ரொம்ப புதுசு. அது அதோட ஸோ வென் யூ சே சம்திங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் யூ நீங்கள் சொல்லும் போதில் அந்த பாதிப்பு யூஸ்வலாக உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி பாதிப்பாக இருக்கு உங்க மேல? என்னுடைய ஒர்க்கில் அது வெளிப்படாது. ஏன்னா அப்போ என்ன சொல்கிறது, கேமராமேனாக இருந்ததுனால வி டென் டு கேட்டர் த நீட்ஸ் ஆஃப் த ஸ்டோரி வாட் வி ஹவ் காட் ஆர் த டைரக்டர் வித் ஹூம் வி ஒர்க். ஒருத்தர் இப்படி ஒரு சிந்தனையை ஒருத்தர்கிட்ட வந்துருச்சுங்கிறதே இருக்குல்ல, நம்ம இப்படியும் யோசிக்கலாம். ஏன்னா ஒரு நம்ம அப்போ ரொம்ப நம்ம ஒரு பிரேக் த்ரூலாம் பண்ணல. நல்ல படங்கள் நல்ல கதைகள் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஒரு சினிமாவா ஒரு பெரிய பிரேக் த்ரூ அப்போ அவ்வளோவா வரல. 80s அதெல்லாம் வந்தது. அப்போ அது ஒரு பயங்கர ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இப்படி ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலாகவே சொன்னால் கூட ஒரு படத்தை சூப்பர் 16ல பண்ணலாங்கிறது, ஏன்னா நம்ம அப்போ கிட்டத்தட்ட டிஜிட்டலை எட்டிட்டோம், வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ D21லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு டைரக்டர், ஒரு கேமராமேன், ஒரு டீம், ஒரு குரூவே இந்த படத்தை இப்படி எடுக்கலாம், அந்த டைம் பீரியட்ல ஒரு கதையை சொல்லலாம், அதுல இவ்வளோ விஷயம் சொல்லாங்க. வெறும் லவ் கிடையாது, வெறும் துரோகம் கிடையாது, வெறும் வயலன்ஸ் கிடையாது. அது எல்லாம் சேர்ந்த ஒரு வெரி அன்யூஷுவல் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர். ஒரு மேட்னஸ், இது மத்தியில ஒரு பயங்கர ரூட்டட்னஸ். அது இந்த சைடா இருக்கட்டும், இல்ல சிட்டி சைட் போனாலும் இருக்கட்டும். அதுவும் படத்தோட இயக்குனரே நடிச்சிருக்காங்க இன்னொரு கேரக்டருக்கு, ஆனா இம்பார்ட்டன்ஸ் போகுது. அதுல நடிச்சவங்க இதுக்கு முன்னாடி நடிச்சவங்க இருக்காங்க, ஆனா அதுல எல்லாம் வேறையா இருக்காங்க. ரொம்ப அது பெரிய தாக்கம். அதான் சொல்றேனே, அதுல ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் எனக்கு அப்ப ஃப்ரெண்ட்ஸ். கதிர் கைண்ட் ஆஃப் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு நம்பவே முடியல, இவங்கெல்லாம் தான் இதை பண்ணாங்களா. நம்ம ஊர்ல ஒருத்தங்க எக்ஸ்ட்ரானரியா பண்ணும்போது நமக்கே வியப்பா இருக்கும்ல, எங்கேயோ வந்தா நம்ம ஏத்துப்போம். அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு இதுல இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, இந்த படங்களை ஒரு சின்ன பயம் கூட என்னன்னா, மறுபடியும் நம்ம திரும்ப பார்க்கும்போது நம்ம அதே அந்த அந்த அழகை நம்மளால ரசிக்க முடியுமா, இன்னைய தேதிக்கு அது பொருந்துமா, ஒட்டுமா, இல்ல நம்ம ரொம்ப இதாயிட்டோமா, மேபி அந்த அந்த இன்னசென்ஸ்ல தான் அது நமக்கு அவ்வளவு பிடிச்சதோ என்னவோ. அது கலங்க படங்களோட சிறப்பே அதுதான், இல்ல வெரி டைம்லெஸ். அது நீங்க இப்ப இல்ல, நீங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு போட்டு காமிச்சீங்கனாலும் they will be awestruck. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது கிளாசிக்ஸ்க்கே உரிய ஒரு தன்மைன்னு சொல்லலாம். அந்த ரெண்டு படம் நான் அடிச்சு சொல்லுவேன். நான் அந்த வகையில நான் 96 சேர்த்துப்பேன். அதனால இந்த ஃபிலிம் ஆரம்பத்திலேயே இந்த தேங்க்யூ கார்ட்லாம் வந்துட்டு இருக்கு. கரெக்டா அங்க இருந்து ஆரம்பிப்போம். அதுல இயற்கைக்கு ஒரு நன்றி அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அது why was that important to you? நீங்க அந்த தேங்க்ஸ் கார்டில் ஒரு விஷயம், இப்போ மேபி இந்த நேர்காணல் முடிஞ்சப்புறம் போய் பாருங்க, அதுல நேச்சர் சவுண்ட்ஸ் போட்டிருப்போம். அது ஆக்சுவலாக ஒரு சிம்பனி மாதிரி இருக்கும். அதை பண்ணது நான் யோசிச்சோ இல்லை மியூசிக் டைரக்டரோ நாங்கள் பண்ணல. பண்ணது யாருன்னா சுரேன். சவுண்ட் மிக்சிங் பண்ணுற டைமில் சொன்னது, நான் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்காதீங்க, ஆனால் நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா சுரேன் பார்க்கும்போதே தெரியுது அவன் மனசில் ஏதோ ஒன்று, ஒரு பிக் ஐடியா கிராக் பண்ணால் ஒரு கண்ணில் ஒரு லைட் எரியும்ல, அது தெரியுது. அதனால கேட்கக்கூடாது, அதான் அதுக்கான மரியாதைன்ட்டு நீ என்ன வேணா பண்ணு, நான் பார்க்குறேன். அதுக்கு ஹீ சோர்ஸ் லாட் ஆஃப் நேச்சர் சவுண்ட்ஸ். அண்ட் அதை சும்மா ரேண்டமாக போடல, அதில் ஒரு டியூன் இருக்கும், நல்லா கவனிச்சிங்கன்னா. ஒருத்தர் பேர் வரும்போதும் அது ரொம்ப பொருத்தமாக மாறும். தேங்க்ஸ் கார்டில் ஜானகி அம்மா பேர் வரும்போது, ராஜா சார் பேர் வரும்போது, ப்ரொடியூசர் வரும்போது, அஃப்கோர்ஸ் என் பேர் எண்டில் தான் வரும். ஸோ ஒன்று மாறும்போது ஒன்று அப்புறமா தான் இட் கோஸ் இன் டு த 96. இது அவ்வளோ இதமாக இருந்துச்சு. அண்ட் ஏன் இயற்கைக்கு நன்றி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் ஆன்சர் தான்.
ஏன்னா ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் சொல்கிறேன், ஐ ஆல்வேஸ் பீன் ஒன் வித் நேச்சர். அது என்னோட இன்ஃப்ளூயன்ஸ், என்னோட இன்ஸ்பிரேஷன் ரைட் ஃப்ரம் ஏர்லி டேஸ் டில் டுடே ரொம்ப ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ஃப்ரம் நேச்சர் தான். ஐ ரிலீஜியஸ்லி ஃபாலோ நேச்சர். எங்கள் ஊர் வழியாக தான் காவிரி போகும், போய் அது கிளை நதிகளாக பிரிஞ்சு போகும். அதோட போக்கு ஒன்று இருக்குல்ல, அது நினச்சா ஸ்ட்ரைட்டாக போகலாம், கர்வ்டாக போகலாம். இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் பாத். சில இடத்துல அது அகண்டு இருக்கும், சில இடத்துல குறுகி இருக்கும். அது போய் மலையில எங்கேயோ ஆரம்பிச்சு போய் கடலில் போய் அது கலந்துடும். ஸோ இந்த அதோடைய ஒரு ஒரு நேச்சுரல் ஃப்ளோ இருக்குல்ல, இது கதைகளில் வரணும் அப்படிங்கிறது எனக்கு என்னறியாமல் வந்த ஒரு இதுதான். ரொம்ப ஃபிலசாபிக்கலாக யோசிச்சு இல்லை, பியூட்டிஃபுல்லாக இருக்கு, கேட்கறதுக்கு பொருத்தமாகவும் இருக்கு. நீங்கள் இது வரைக்கும் எடுத்த 2 படங்களை பற்றி யோசிக்கும் போதும் அது ஒன்றும் நேரம் இங்கேருந்து இங்கே அப்படின்ற ஒரு இடத்துல இல்லைல்ல. இன்னொன்று, அது எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு வருஷம் அடிச்சு நொறுக்கும், ஒரு வருஷம் பார்த்தா லேட்டாக வரும். ஐ திங்க் உங்கள் 3வது படத்துக்காக ஒரு சின்ன ஃபவுண்டேஷன் நினைக்கிறேன்ல, ஹிண்ட் மாதிரி வச்சு. ஸோ அதோட தாக்கம் ஜாஸ்தி. இன்னொன்று, தஞ்சாவூர் சொல்லவே வேண்டாம், விவசாயத்துக்கு பேர் போன ஊர். நீங்கள் அது விவசாயம் நினச்சி இறங்கினீங்கன்னா நெல் மட்டும் இருக்காது, அங்கே அவ்வளோ லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா தண்ணி பாம்பு இருக்கும், பூச்சி இருக்கும், அது இருக்கும், எலி இருக்கும், என்னென்னமோ இருக்கும், மாடு அஃப்கோர்ஸ் இருக்கும். ஸோ யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி எனேபிள் டு பி வித் நேச்சர். அது எனக்கு பெரிய தாக்கம். அப்புறம் ஒர்க் பண்ணதும் வைல்ட் லைஃப்பில், அதோட இன்ஃப்ளூயன்ஸும் ரொம்ப. ஸோ அப்போ தான் நிறைய வைல்ட் அனிமல்ஸோட இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சில பேர்ல இந்த இயற்கை விலங்குகள், செடிகள், கொடிகள்னு இவங்களோடலாம் ஒன்றி வாழும்போது இல்லை, நிறைய பேர் அது எப்படி ஆகிருவாங்க அப்படின்னா ஒரு மாதிரி மனிதர்கள் கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அடிக்கடி இன்ஃபேக்ட் நம்ம நாய்கள் மேல ரொம்ப பிரியம் இருக்கிறவங்க சொல்லக்கூடியது மனுஷனுக்கு நாய் எவ்வளவோ மேல் அப்படின்னு போற போக்குல சொல்லிட்டே தான் இருக்கும். அந்த கம்பாரிசன் இன்னவிட்டபிளா வர ஆரம்பிக்குது. மேல்தான், அதுலலாம் சந்தேகம் இல்லை. ஆனா உங்க படங்கள் எந்த விதத்திலயுமே ஒரு மிசாந்த்ரோபிக்காக இல்லை இல்லையா? ஒரு மனிதர்களை எதிர்த்தோ இல்லப்பா இந்த மனித சமூகமே அப்படின்ற ஒரு விரக்தியோட இருப்பதோ அது இல்லை. நீங்க இயற்கையில பார்க்கக்கூடிய அதே அழகு இந்த மனிதர்களுக்குள்ளேயும் பாக்குறீங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. அது எல்லாரையுமே சேர்த்து இந்த படம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா கதாபாத்திரங்கள் யார் ஒருத்தருமே இந்த படம் அவங்கள கண்டிக்கிற ஒரு இடத்துல எல்லாம் இல்லவே இல்லை இல்லையா? மனிதர்களும் இயற்கையில ஒரு அங்கம் தானே. அது என்ன தனி, அவங்க என்ன ஸ்பேஸ்ல இருக்க சேட்டலைட்டா என்ன, அதை அவங்க புரிஞ்சிக்காம போகும்போது விலகுறாங்க, புரிஞ்சுக்கிட்டு வரும்போது அதோட. ஸோ இட்ஸ் இன் அ வே லைக் நீங்க நேச்சரோட இருக்கும்போது, அதாவது மனிதர்கள் அப்பாற்பட்ட விலங்குகளோ செடிகளோ கொடிகளோ மண் மலை எதா இருந்தாலும் அதோட நீங்க ஒன்றும் போது யூ வில் பி பேக் டு த பேசிக்ஸ். உங்களுக்கு அந்த இயல்புத்தன்மை உங்களை நெருங்கும். பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்க புத்திசாலித்தனம், பிடிக்காம நீங்க விலக 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 you won't seem like part of nature. You tend to do things that are against nature, which is yourself. அப்ப விலகும் போது அதுக்கான பாதிப்பு இருக்கதானே செய்யும். உங்களுக்கு வேற ஏதோ கிடைக்கும், ஆனா அது சலிச்சு போய் உங்களுக்கு வேணான்னு தோணும் போது நீங்க பண்ண அந்த அந்த கேப் இருக்குல்ல, அந்த ட்ரிஃப்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ you should accept and understand that you are also part of nature. Yeah. அண்ட் அஃப்கோர்ஸ் இயற்கை கான்ஸ்டன்டாக அது ஒரு மாற்றத்தை சார்ந்தது தானே, மாறிக்கிட்டே இருக்குல்ல. அதில் அது ஒரு நிலை அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. உங்கள் ஃபில்ம் ஆரம்பத்துலேயே ஆல்மோஸ்ட் ஒரு தீசிஸ் போல் மாற்றங்களே வினா மாற்றங்களே விடை அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ டாக் அபவுட் ஹவு இந்த கேரக்டர்ஸ் அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, மாறுனாங்களா மாறுவாங்களா தெரியல. பட் ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பெரிய பக்குவம் தேவைன்னு நினைக்கிறேன்ல. ஏன்னா பல முறை நமக்கு அந்த மாற்றத்தை ஏத்துக்க முடியாத ஒரு மனநிலையில தான் ஒரு பெரிய துயரம், ஒரு பெரிய வருத்தம் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. மாற்றம் ஓவர் நைட்லாம் நிகழ்ந்துராது, குறைஞ்சபட்சம் ஒத்துக்கிறோம்ல. ஆமா, நான் போற பாதை சரியில்லை, நான் இதுல போனா இன்னும் நல்லா இருக்கும்னு ஒத்துக்கிட்டோம்னா தென் இப்ப என் வயசுக்கு எனக்கு இவ்வளவு தெரியுது, எனக்கு மூத்தவங்க இல்லை என்னை விட அதிக அனுபவம் உள்ளவங்கள்ட்ட நான் பேசும்போது நான் செய்யறதே போதாது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இட்ஸ் பெட்டர் லைக் அந்த கொஞ்சம்
விஸ்டம் இருக்கவங்கள்ட்ட இருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எடுத்து நம்ம அளவுக்கும் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறது இப்படிதான் அது. இயற்கைன்னு பேசும்போது ஆப்வியஸ்லி இந்த படம் லைஃப் ஆஃப் ராம் அப்படின்ற ஒரு பாட்டுல இருந்தா துவங்குது. அந்த பாட்டு இந்த ஒருவன் இயற்கையோட என்னவாக இருக்கான், அது அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு அமைதியை கொடுக்குதோ, அவனுடைய தனிமை ஏதோ ஒரு விதத்துல போக்குதோ அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்குது. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச 2-3 ஐ மீன் லாட்ஸ் ஆஃப் கிரேட் ஷாட்ஸ் த்ரூ அவுட் தட் சாங். பட் அவன் எங்க சில இடங்கள் அவன் அப்படி உட்காந்துட்டு யோசிக்கிறான்ல, அநேகமா ஜானுவை பத்தி தான் யோசிப்பான்னு தோணுது. அந்த யோசிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்திலுமே இந்த ஆண் எனக்கு ரொம்ப ரொம்ப அழகா தெரிஞ்சான் இந்த ஃபிலிம்ல. ஆனா ஐ தாட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஏன் ஒருத்தர் வந்து தனிமையில அப்படி உட்காந்து அவங்க ஏதோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு இமேஜ், why is this so beautiful, why is the man looking so handsome to look at அப்படின்னு. 2 ரீசன் சொல்லலாம். அவரு உண்மையாவே அழகுதான். அதனாலதான் அவர் ஹீரோவா இருக்காரு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் ஏன் குறிப்பிட்டு அந்த படத்துல நீங்க எந்த விதத்திலயுமே அவர் அழகு படுத்துற ஒரு அடிப்படை முயற்சி கூட இந்த படத்துல எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஆமா இல்லையா? யூ டோன்ட் மைண்ட், ஆமா அது கிரே ஹேரா இருக்கட்டும், கொஞ்சம் பக்காவா காமிக்கணும், பிரசன்டபிளா வைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க முயற்சி கூட பண்ணல. இன்ஃபேக்ட் அப்படி இருக்கும்போது தான் அவர் இன்னும் சிங்கம் மாதிரி இருப்பாரு. அந்த தாடி அந்த நரமுடியோட அந்த அந்த வயதுக்கான அழகே அதுதானே. ரொம்ப ப்ராப்பரா டை அடிச்சு எண்ணெய் வச்சு தலை நீங்க பர்சனலா கூட இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இது சோம்பேறித்தனம். அப்பெல்லாம் எனக்கும் இவ்வளவுலாம் நினைக்கல. ஆனா ஏன் உங்களுக்கு இப்ப நீங்களே சொல்றீங்கல்ல, அந்த பாடல்ல நிறைய அழகான ஷாட்ஸ் இருந்தது. இஃப் ஐ ஆஸ்க் யூ டு பிக் ஒன் ஷாட் யூ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். காரணம் என்னன்னா, த்ரூ அவுட் தட் சாங் அந்த பாட்டோட அழகியல் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அந்த இடமோ அந்த ஒரு சீனிக் பியூட்டி அதெல்லாம் கிடையாது, அவர் தான், ராம் தான். காரணம் என்னன்னா, அவருடைய அந்த அகத்தின் அழகுன்னு சொல்லுவோம்ல, அது வெளிப்பட்டுட்டே இருக்கும். அவர் இத்தனைக்கும் ஒன்றும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டுலாம் ஒன்றும் இல்லை. அவரு ரொம்ப அமைதியா தனக்குள்ள ஏதோ ஒரு நினைவை வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அது ஏன் அவ்வளோ கனெக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னா, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் யூ. உங்களுக்குள்ள ஒன்று இருக்கும்ல, ஆள் மனசுல ஒன்று இருக்கும்ல, அதை அந்த கேரக்டர் ராம்ங்கிற கேரக்டர் வந்து உங்களுக்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை பிரதிபலிக்கும் போது இன்ஸ்டன்ட் கனெக்ட். அண்ட் அந்த ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போற ஷார்ட்ஸ் ஆக்சுவலாக நாங்கள் அது ஆரம்பிக்கும் போதே சேதுட்ட சொல்லியிருந்தோம், அங்கங்கே இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அது எடுக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உண்மையாகவே நேரம் இல்லை, ரொம்ப கம்மி நேரம் தான் இருந்துச்சு. டக்குன்னு எடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போகணுங்கிற மாதிரி தான் பட்டுன்னு அப்படி ஸ்விட்ச் ஆயிடுவார். அந்த லாஸ்ட் தாட்ல இருங்க இவ்வளவுதான் சொல்லுவோம். அப்படியே பக்கம் பக்கமாலாம் சொல்றது இல்லை. அப்படியே ஜானுவை நினைச்சு நீங்க உள்ள போய் பள்ளிக்கூடங்களை அதெல்லாம் சொல்லலை. அந்த லாஸ்ட் தாட் சேது அப்படின்னு சொல்லி வச்சோம்னா, ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருப்பாரு, அப்படியே மென்னுகிட்டு இருப்பாரு, கண்ணு நிலகுத்தி இருக்கும். அந்த ஷாட் வந்து எனக்கு அந்த அந்த பாட்டுல அந்த ஒரு ஷாட் எடுத்ததுக்கே எனக்கு போதுண்டாங்கிற மாதிரி. இப்படி ஒரு மனுஷனால இப்படி ரியாக்ட் பண்ண முடிஞ்சு. அப்படியே கண்ணு இப்படி இருக்கும், புரியுது, எதையும் பார்க்காது, ஆனா கண்ணு திறந்துருக்கும். அப்படியே மென்னுட்டு இருந்தாப்புல எனக்கு கட்டே சொல்ல மனசு வரல. அப்படியே உட்காந்துட்டே இருக்கேன். முடிஞ்சு அதாவது ஆசை தீர எடுத்தப்புறம் கட் சொன்னோன்னே போதுமா அப்படின்னு. ஏன்னா he was going deeper and deeper. ஒரு ஸ்டேஜ்ல உண்மையாவே அவர் ஏதோ ஒரு நினைவுக்குள்ள போயிட்டார். அவ்வளோ அழகான இது கிடைச்சது. அண்ட் தட் சாங் ஹேட் அ பர்பஸ்ல. என்னன்னா, ஜானுவை பிரிஞ்சுட்டாரு, உள்ளுக்குள்ள அந்த அந்த வெற்றிடம் இருக்கு, அதை அவர் இயற்கையை வச்சு இது பண்ணிட்டு தனிமையிலே இருக்காரு. வேற யாரை வச்சும் அதை நிரப்ப. நிறைய வாட்டி இந்த மாதிரி எல்லாம் எழுதும் போது இல்ல, பல பேருடைய கவலை என்னன்னா, இந்த புரோட்டாகனிஸ்ட் வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு ஆளா தெரியுவானோ, மக்களுக்கு உடனடியாக இவனை பிடிக்காம போயிருமோ, ஏதோ ஒரு விதத்துல இவன் இன்னமும் என்னவா ஒரு மாதிரி இப்ப என்னதான் பிரச்சனை அவனுக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு சமீபத்துல யாரு கூட 2-3 பேர் கூட பேசும்போது அவங்களுமே இல்ல இதெல்லாம் ஒரு பியூர் சினிமா எடுக்கிறவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் எடுக்க முடியும். அப்படிலாம் இல்ல, சோகம் பிடிக்காதுன்னா சீரியல்ஸ் எல்லாம் இத்தனை பேர் பார்க்க மாட்டாங்க. அதுல இல்லாத சோகமா நாங்க சொல்ல போறோம், அதெல்லாம் கிடையாது. நீங்க அதுக்காக நீ வெறும் சந்தோஷமா படம் எடுத்து பாருங்களேன், அதுவும் ஒரு இது இருக்காது. ஈவன் நீங்க ஒரு காமெடி படம் எடுத்தீங்கன்னாலும் அதுல ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும். உண்மை. ஏன்னா பெரிய பெரிய லைக் தெனாலி மாதிரி காமெடி ஃபிலிம்ஸ் நம்ம யோசிச்சோம்னா கூட டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர்றது என்னவோ அவன் அழக்கூடிய காட்சிகளோ, ஏதோ ஒரு வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு மொமெண்டோ, பாமல் கேசம் தாத்தா கிட்ட இந்த மாதிரி தான் டக்குன்னு தோணுது. இதுவும் சோகம்னு கிடையாது, இட்ஸ் அ வாய்ட்.
ஒரு மனசுல ஏதோ ஒரு ஒரு ஏக்கம் இருக்குல்ல, இந்த ஏக்கம் இல்லாதவங்களே இருக்க முடியாது. ஒரு என்ன சொல், ஒரு கொலைகாரனுக்கு கூட ஒரு ஒரு ஏக்கம் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல அவன் இமோஷனலா கனெக்ட் ஆயிருப்பான். அதனால இது இது நாவலுக்கே உகந்த ஒரு எமோஷன். இது ஃபிலிம்ல எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்ற ஒரு கன்சர்ன் உங்களுக்கு கண்டிப்பா இல்ல. இது முதல் படமாக எனக்கு முதல்ல இப்படி பிரிச்சே பார்க்க தெரியல. எனக்கு தெரியல. ஓகே. எனக்கு நாவலா இருந்தாலும் சரி, சினிமாவா இருந்தாலும் சரி, நாடகமா இருந்தாலும் சரி, தெருக்கூத்தா இருந்தாலும் நீங்க ஒரு கதையை சொல்றீங்க. அத கதாபாத்திரங்களின் மூலம் நீங்க சொல்றீங்க. அவ்வளவுதான். இதுல சினிமா இப்படி அப்படி நீங்க அது வர்த்தகத்தை வச்சுதான் சொல்றீங்க. எனக்கு அது புரியுது. ஆனா என்ன இருந்தாலும் நீங்க ட்ரைங் டு டெல் அ ஸ்டோரி. அதுல நீங்க எப்படி நீங்க அதை நீங்க அப்படி வரையறுத்து அது பண்ண முடியாது. அதனாலதான் எனக்கு இன்னைக்குமே நான் இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரு லொட்டுலொசுக்கெல்லாம் நான் இன்னும் படிக்கும் போதும் கத்துக்கல, டைரக்டர் ஆன அப்புறமும் கத்துக்கவும் முடியல. ஏன்னா அது ஏதோ நம்ம கோவிட் டைம்ல மாஸ்க் போட்டுட்டு மூச்சு விட சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. எஸ், இட் ஹஸ் காட் அ பர்பஸ், பட் ஐ எம் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். நீங்க 3 ஆக்ட்ல பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குதான். உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் வழியாக 96 மெய்யழகன்லாம் வரும்னா நீங்க ஸ்ட்ரகிள் பண்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்சேபம் இல்லை. அதனாலதான் அதுல அந்த ஸ்ட்ரக்சர்லாம் நான் ஒண்ணுமே வைக்கலையே. வை ஷுட் ஐ ஸ்ட்ரகிள்? ஐ மீன் அதான் சொல்றேன், கோவிட்ல மாஸ்க் போட்டா உங்களுக்கு உயிர் தப்பிச்சுக்கணும்னா நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு அது உண்மையாவே எஸ், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க பண்ணுங்க, அதை நான் வேணாம்னு சொல்ல. பட் அது அப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட எல்லா கதைகளும் எல்லா படங்களும் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள வந்து நிக்கும்ல. அப்புறம் புதுசா ஒரு கதை வரல அப்படின்னு நம்ம நொந்துக்க கூடாது. நீங்க பண்ணதான் பீப்புள் வில் ஆல்சோ கெட் யூஸ் டு இட். உங்க படங்கள் பார்க்கக்கூடிய இந்த மற்ற இயக்குனர்களாக இருக்கட்டும், எழுத்தாளர்களாக இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய, அவங்க பிரைவேட்டா அட்லீஸ்ட் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, எப்படி இவரை மட்டும் இதெல்லாம் பண்ண விடுறாங்க, நம்ம லைட்டா ட்ரை பண்ணா கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்களே, இவருக்கு மட்டும் எப்படி இது நடக்குது அப்படின்றாங்க. இல்லைங்க, இதை நான் ரொம்ப அன்போட இதை நான் மறுக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் மட்டும் அங்க போய் என்ன நான் எதுவும் சரி நான் இந்த கதை வந்து எப்படி ஒத்துப்பாங்கன்னு உங்களுக்கே சந்தேகம் இருக்கு, அப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களும் அந்த மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஏதோ நான் எழுதிட்டேன் அப்படின்னா, நான் என்ன 2 படம் தான் பண்ணியிருக்கேன், இப்போ முதல் படத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அவர் என் நண்பருங்கிறதுனால ஒத்துக்க போறாரா? நான் தப்பு பண்ணனா அவர் தான் மண்டையில குட்டுவாரு கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி அடுத்த படம் வந்து நான் எடுத்துட்டு போகும்போது எனக்கு கார்த்தி சாரை பர்சனலா தெரியாது. 96 பார்த்துட்டு அவங்க ஒரு ஃபோன் பண்ணாங்க, அவ்வளவுதான். சூரிய அண்ணனையாவது எனக்கு தெரியும், அசிஸ்டண்டா இருக்கும் போதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். படிச்சுட்டு கூப்பிடும்போது நானே பயந்தேன், என்ன சொல்ல போறாங்களோ. ஒண்ணுமே சொல்லலை, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு எதுவுமே கரெக்ஷன் இல்லை, சேஞ்சஸ் பண்ணணும்னு தோணல, அது தப்பா அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நான் சொன்னேன், அப்படி இல்லை பிரதர், நீங்க ஒரு வேலை அப்படின்னா நீங்க இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுங்கிற மைண்ட் செட்குள்ள போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்டுக்குள்ள உங்க மைண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ்குள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தானே, தப்பு இல்லை அப்படின்னாங்க. அதெல்லாம் இல்லையே அப்படின்னு. அரவிந்த் சாட்டி எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. படிச்சுட்டு அவங்க தோன்றதை சொன்னாங்க, பட் he didn't ask for any changes or anything. சூர்யானந்த் தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அதுல he said few things, இதெல்லாம் நல்லா இருக்கு, இதை இன்னும் இப்படி பண்ணா எப்படி இருக்கும், லைக் சின்ன சின்ன அழகான டீடைல்ஸ். மற்றபடி தேர் ஹாப்பி ஃபார் இட். ஐ திங்க் லைஃப் ஆஃப் முடிஞ்ச உடனேவே இல்லை, அந்த அந்த ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் மாதிரி ஒன்று போகுது, அவங்க கிட்ட எப்படி எடுக்கணும் என்ன ஏதுன்னு போது மறுபடியும் ஒரு அழகான ஒரு வரி ஒன்று சொல்றாரு, திஸ் மூவி இஸ் ஃபுல் ஆஃப் தீஸ் பியூட்டிஃபுல் ஒன் லைனர்ஸ் ஃபார் ஷுர். மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, உனக்கு நீ உண்மையிலேயே நீ பிடிச்சி எடுக்கிற மாதிரி ஒன்று எடுக்கணும் அப்படின்னு. கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கு, அமல்படுத்துறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் வாழ்க்கையிலேயே, இல்லையா? ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல அது வந்து அந்த ஆரம்ப புள்ளி பல பேருக்கு எனக்கு பிடிக்குது அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சாலும் கூட அதன் பிறகு அது கைத்தட்டலுடைய ஒரு போதையா, பாராட்டுடைய ஒரு போதையா என்னன்னு தெரியல. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக அப்படின்ற ஒரு விஷயமாக அது மாற ஆரம்பிக்குது, பல பேருக்கு நடக்குது. உங்களுக்கு அது ஏதாவது ஒரு விதத்துல நடக்க ஆரம்பிச்சுதா? அதை எப்படி கட்டுப்படுத்திக்கிட்டீங்க? இல்ல நீங்க ஆரம்பத்துல இருந்தே பயங்கர தெளிவா இருந்தீங்களா? எனக்கு தெளிவுன்னா எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு என்னன்னா, எனக்கு இன்னொருத்தருடைய ஒரு பேட்டர்னை எனக்கு ஃபாலோ பண்ண தெரியாது. இன்னொன்று, நான் பண்ண இப்போ ஒரு 96 பண்ணியிருக்கேன்னா 96 மாதிரியே எனக்கு பண்ணா சேஃப் அப்படிங்கிற அந்த பேட்டர்னையும் எனக்கு ஃபாலோ பண்ண எனக்கு ஐ கான்ட் ஃபாலோ ரூல்ஸ், பி இட் இன் ரைட்டிங் ஆர் இன் லைஃப். ஐ கான்ட் ஃபாலோ த ரூல்ஸ் ஆர் இது. எனக்கு எது சரின்னு படுதோ அதை எனக்கு செய்ய தெரியும். இன்னொன்று, எனக்கு இந்த விஷயத்த நானுமே ஏற்க மறுக்கிறேன். என்னன்னா, அது உங்களுக்கு தோன்றதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம் அப்படிங்கிறது. இப்போ வீட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க சாப்பாடு சுமாராக தான் இருக்கு.
ம். ஆனா ஈசிஆர்ல இங்க இருந்து போனீங்கன்னா ஒரு இடத்துல சாப்பாடு சூப்பரா இருக்கும் அப்படின்னா நம்ம கிளம்பி போறோமா இல்லையா? ம். போயிட்டு எனக்கு சாப்பாடு டேஸ்ட் பிடிக்கும், ஆனா அதை உட்காந்து மெல்லணும் முழுங்கணும் எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றோமா? ம். we do that. ஸோ எங்கேயோ ஒரு இடம் நல்ல விஷயம் கிடைக்குது, ஒரு ஒரு நல்ல ஒரு சாப்பாட்டுக்கான ருசியா இருக்கட்டும். இப்போ எங்கேயோ ஒரு ஒரு தூரமா இருக்க தேட்டர்ல லிமிடெட் ஷோஸ்ல ஒரு நல்ல படம் ஓடுதுன்னா போய் பார்க்குறோம். ம். ஈவன் துணிமணி வாங்குறது ஒரு கடை நல்லா இருக்கும்னா அங்கேருந்து போகிறோம். புட் சம் எஃபர்ட். எதுக்கு? இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்க்கு. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம்னு இருக்குல்ல, ம். யூ ஹாவ் அ விஷன். உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு, ஒரு கனவு இருக்கு. அதுல போயிட்டு நீங்க இஃப் யூ காம்ப்ரமைஸ் இன் அ வெரி ஏர்லி ஸ்டேஜ். எனக்கு இருக்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஐடியாவா இருக்கு, ம். அது அவர் பண்ண மாதிரி இல்லை, இவர் பண்ண மாதிரி இல்லை, இதை நான் பண்ணலாமா? வேண்டாம். எதுக்கு? நான் ஒரு ஒரு ஆல்ரெடி டேக்கன் பார்த்தேன் ஏன்னா எடுக்கிறேன். பலமுறை எழுதும் போதே பல பேர் வந்து என்ன சொல்றது, இது நான் இங்க எழுதினேன்னா கண்டிப்பாக இதுக்கான ரெஸ்பான்ஸ் இதுவாக இருக்கும் அப்படின்றத பிளான் பண்ணியே முன்கூட்டியே தீர்மானிச்சு அதை எதிர்பார்த்தே சில விஷயங்கள் எழுதுவது உண்டு, எடுப்பது உங்களுக்கு அதுதான் வேணுமா? அதான் என்னோட கேள்வி. இதுக்கா நீங்க சினிமாக்கு வந்தீங்க? ம். இங்க இவன் கைத்தட்டுவான், விசிலடிப்பான், இதுக்காக தான் நீங்க வந்தீங்கன்னா ஃபைன். பட் தி அதர் செக்ட் ஆஃப் பீப்புள் who really loved சினிமா, வேர்ல்டு கிளாசிக்ஸ்லேருந்து நம்ம ஊரில் வந்த தமிழ் படங்கள்லேருந்து ஈரானியன் ஃபிலிம் அது இதுன்னு பார்த்து சினிமா மேலே அவ்வளோ ஒரு ஒரு ஆசையோடு வந்துட்டு நீங்கள் ஒரு வழக்கமான ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ வந்தீங்களா? அதுக்கு நீங்கள் ஒரு ரசிகனாகவே இருந்துட்டு போயிருக்கலாமே. ம். வழக்கமாக ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ மெனக்கிடணும்? அதுதான் நான் ம். ம். அது தேவையில்லைல்ல. ம். அதுக்கு நீங்கள் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அது கொஞ்சம் கல்லு முள்ளுமாக தான் இருக்கும். இஃப் யூ வாக் தட் பாத் தென் ப்ராபப்ளி யூ வில் ரீச் வேர் யூ ஷுட் கோ. அதுக்கப்புறம் அதோட அந்த சந்தோஷத்தை நினச்சி பாருங்க. நீங்கள் இவ்வளோ நாள் மனசுக்குள்ளே வச்சுருந்தது எல்லாம் செய்ய முடியுது, காட்சிகளாக வரும். ம். எனக்கும் ஈஸியாக இருந்ததுன்னு நான் சொல்ல வரலையே, புரியுது. அப்படியே நான் வந்தேன் பண்ணிட்டேன்னு சொல்ல வரல. அதுக்கு ஒரு மெனக்கடல் தேவைப்படுது. நீங்கள் கன்வின்ஸ் பண்ணோம். எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே நாங்கள் அவ்வளோ பெரும்பாடுபட்டோமே. எழுதுனது இல்லை. 96 எல்லாம் படம் பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு, ஆனால் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓடுமான்னு தெரில, இப்படி ரொம்ப முரண்பட்ட கருத்துக்கள் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வரும் தான். பட் அதெல்லாம் மீறி இது என்ன நமக்கு இன்னைக்கு தான் வருதா என்ன? தான் வரைஞ்ச விஷயங்கள்லாம் வந்து வேஸ்ட்டுன்னு சொன்ன காலத்தில் வாழ்ந்து செத்து போன மனுஷன் தான் வின்சென்ட் வேன் காக். இன்னைக்கு அதோடைய இது எங்கேயோ இருக்கு. ஸோ மேபி வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் தெம். நம்ம வாழ்நாள்லேயே அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம், இதுதான் அத்தனை பேர் அதுக்கு நம்ம வழி காமிச்சிட்டு போயிட்டாங்களே. நம்ம அவங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு ஏதோ உலகத்திலே முதன் முறை இது எனக்கு தான் நடக்குதுன்னு கிடையாதுல்ல. the best thing is to learn from their life. அட்லீஸ்ட் அவங்களுக்கு வாழ்நாள் பூரா கிடைக்கல, அட்லீஸ்ட் நமக்காவது சில தடங்களுக்கு அப்புறமா கொஞ்சமாவது வருது. நம்ம இப்ப இருக்கிற இந்த ஈரால வந்து அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. இப்ப நான் இருந்தப்ப கூட நமக்கு இதெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தீங்கனாலும் சோசியல் மீடியால போட்டு சினிமாவே பாக்குது. அதான் நான் சொல்றேன், சினிமால இருக்கிறவங்க எத்தனை பேர் பாக்குறாங்க, கூப்பிட்டு பாராட்டுறாங்க. ஆமா, அவங்களோட இதுல சோசியல் மீடியா இதுல போடுறாங்க. ஸோ தெர் ஆர் மெனி வேஸ் யூ கேன் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப். ஆமா, அப்படிங்கிறப்ப இப்போ உட்காந்து புலம்பிட்டு இருந்தா அது தட்ஸ் நாட் ரைட். இந்த கதையில இருக்கக்கூடிய பல அழகான மனிதர்கள்ல ஒருத்தங்க வந்துட்டு அந்த வர்ஷா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அது எதுவுமே நீங்க அண்டர்லைன் பண்ண மாட்டீங்க, அவங்களுடைய உணர்ச்சிகள் என்னவாக இருக்கும் இவரை சார்ந்து அப்படின்ட்டு. ஐ லவ் ஹவு யூ கீப் தட் வெரி ஓப்பன். மேபி இது ஒரு ஒரு ரொமான்டிக் இன்டென்ட் இருக்கோ என்னவோ அப்படிங்கிறது போல ஒண்ணு இருக்கும். அவங்களுடைய சின்ன சின்ன கண் அசைவுகள்ல அவங்க சீட் பெல்ட் மாட்டி விடும் பொழுது அவங்களுடைய ஒரு அந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பாடிலி இன்டிமசி கிட்ட வரும்போது அவங்க என்னவா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஐ லவ் ஹவ் யூ டிட் தோஸ் போர்ஷன்ஸ். what did you think of her in terms of ஏன்னா அது காதல்னு சொல்லாமான்னு தெரியல. சொல்லலாமா? அதை நோக்கிய ஒரு உறவுன்னு வேணா சொல்லலாம். அப்சல்யூட் லவ், அதாவது இந்த ரொமான்டிக் இது கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு வயசு வித்தியாசம் இருக்கு. ஆனா பொதுவாகவே படங்கள்லயே நம்ம பார்த்துருக்கோம், நம்ம ரியல் லைஃப்லயும் பார்த்துருக்கோம். நம்ம மேல ரொம்ப பேரன்பு செலுத்தக்கூடிய ஆசிரியர்கள் மேல நமக்கு வந்து அந்த சின்ன வயசுல, நான் சொல்றது பிரைமரி ஸ்கூல்லே அவங்க மேல நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு காதலோட ஒரு சாயல்ல ஒரு அன்பு வரும் நமக்கு. அது நாள் ஆக ஆக நம்ம கொஞ்சம் வளர வளர நமக்கு அது மாறிடும். பட் அவங்க ஏன்னா அவங்க என்ன சொல்றது, வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியா நமக்கு ரொம்ப தெரியாத ஒருத்தங்க நம்ம மேல அவ்வளோ அன்பு செலுத்துவாங்க. நம்ம என்ன அடியை வாங்கிட்டு அழுதுட்டு இருப்போம், ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், சமாதானப்படுத்துவாங்க, நம்மள வந்து சாப்பிட சொல்லுவாங்க. தப்புன்னு நமக்கு அது லவ்வாக தான் மாறும்.
பக்குவம் இல்லாத ஒரு வயசு இல்லை. ம். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஸ்டூடெண்ட் மாஸ்டருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்குல்ல, அது இது வந்து ஒரு ஆண் பெண்ணா சொல்றோம், அது ஒரே இதா கூட இருக்கலாம், ஒரு ஒரு ஆணுமா கூட இருக்கலாம். அது வந்து ஒரு 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 ரொம்ப ஒரு ஒரு அழகான ஒரு உறவு அது. ம். அங்க வந்து அது வேற ஒரு விதமான ஒரு பேரன்பு பிறக்கும் அதுல. இப்போ ஒரு விதத்துல இவ வந்து ஜானுவை இவென்ச்சுவலி அவங்க மறுபடியும் அவங்கள நீங்க கூட்டிட்டு வந்தது கிரேட் ரைட்டிங் ஐடியான்னு எனக்கு தோணும் ஒவ்வொரு வாட்டியுமே. எதுல இந்த இவங்கள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் நீ அந்த ஆ, ரெஸ்டாரண்ட்ல அவங்க நைட் ஆமா உட்காந்துட்டு ஆமா ஆமா இருக்கும்போது ஆமா ஆமா. அண்ட் அதுல இருந்து இவங்க இமேஜினரியா ஒன்னு பேசி சச் கிரேட் ஐடியாஸ் ஃபார் ஷூர். இப்போ அந்த இடத்துல ஜானுவும் ராமும் ஒன்னாக இருக்காங்க, இவங்க திருமணம் ஆனவங்கன்னு சொல்லி அவ நம்பி போகும்போது ஏதோ ஒரு விதத்துல அவளுடைய ஒரு இந்த ஏமாற்றம் காதல் வருது. சார்ந்த இந்த ம். அன்பு ஒரு விதத்துல கரைஞ்சிரும்ன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? வேற வழி இல்லைல்ல. திருமணமாகி ஒரு ஒரு மனைவி இருக்காங்கங்கிறப்ப அவங்களுக்கு அது வந்து என்னன்னா தெரியாது, ஒண்ணு இல்லைங்கிற ஒரு அசம்ஷன்ல தான் இருந்தது. இருக்காங்கன்னொன்னே ஒண்ணு. அதுவும் என்னன்னா ஜானுவை பாக்குறப்ப என்ன தோணும்னா, என்னிடத்துல என்னை விட அவன் மேல அன்பு செலுத்தக்கூடிய ஒருத்தங்க இருக்காங்கங்கிறப்ப அது ஒரு ஒரு மகத்தான தோல்விதான் அது. சரி. அழகா சொன்னீங்க, நல்லா இருக்கு, மகத்தான தோல்வி. ஸோ அதனால அதை அவங்க அதை விட்டு கொடுத்த மாதிரி கூட கிடையாது அது. ம். சரி, ஹீஸ் டேக்கன் கேர் ஆஃப், நம்மளால கூட இவ்வளோலாம் முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இனிமேல் அவங்க சீட் பெல்ட் போட்டு விடுவாங்க. அந்த மறுநாள் காலையில கிளம்ப போறாங்கன்னுலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அது ஒரு இப்ப இதே அங்க வந்து இவனை புரிஞ்சுக்காத ஒரு மனைவி இருந்தா அது வேற மாதிரி இருந்தது. ம். இவ்வளோ அவன் மேல அன்பு செலுத்தக்கூடிய ஒருத்தங்க இருக்காங்கங்கிறப்ப எனக்கு இங்க வேலை இல்லைங்கிற மாதிரி இருக்கும்ல. ம். அந்த ஒரு தன்மை தான். இந்த படம் பல பேருக்கு டக்குன்னு ஒரு ஈர்ப்பு உருவானது வந்து அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் நீங்க மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டு ம், அந்த கடந்த காலத்துல இருந்த அந்த அழகியல் என்னவாக இருக்கு, சின்ன சின்ன டீடைல்ஸ்ல நீங்க கேப்சர் ம். பண்ணது. சாக் பவுடர் அப்படி விரல் வச்சு அப்படி தேய்ச்சி விடுவதாக இருக்கட்டும், இல்ல எல்லாருமே கை வைக்கக்கூடிய அந்த படிக்கட்டு ஏறுற ஒரு இடத்துல அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி கரை படிஞ்ச மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும். சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் how do you write these? நீங்க வந்து do you remember these details or do you say நான் ஸ்கூல்ல இருக்க மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்றேன், let's go and figure out the details அங்கன்ற மாதிரி? எவ்ரிதிங் வாஸ் ரிட்டன். அப்படியா? பிகினிங் டு எண்ட் எவ்ரிதிங் வாஸ் ரிட்டன். அது வந்து ரெண்டு ஸ்டேஜஸ்ல நடக்கும். ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டா எழுதுறோம், அப்போ அது ஒரு இமோஷனா வரும். நான் படித்த ஸ்கூலு, நான் பார்த்த ஸ்கூலை வச்சு நான் ஒன்று எழுதிடுவேன். அதுக்கப்புறம் நான் போய் லொக்கேஷன் பார்க்குறேன். இப்போ நான் ஷூட் பண்ண ஸ்கூல் வந்து ஐம் நாட் ராங் மோர் தேன் 150 இயர்ஸ் ஓல்டுன்னு நினைக்கிறேன். ம்ஹும். ஆர் ஈஸிலி மோர் தேன் 100 இயர்ஸ் ஓல்டு, ம். கரெக்டாக எனக்கு தெரியல. ம். டவுன் ஹை ஸ்கூல். ம். அந்த ஸ்கூலை பார்த்தோன்னா அதோட ஜாகிரஃபி ஒன்று இருக்குல்ல, ஓகே. உள்ள நுழைஞ்சா எப்படி இருக்கு. ஏன்னா எனக்கு இப்போ ஒரு சில அதாவது ஜானு வந்திருக்காங்கன்னோன்னா அந்த ஒரு 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 சார்ஜ் ஒரு ஷார்ட் ஒன் வரும். ஆமா, அந்த அந்த ஹோட்டல் அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள அவங்க அப்படி நுழையும் போது சொல்றீங்க, ஆஹா. அந்த அந்த ரியூனியன் போதா? ரீயூனியன்ல ஆ. என்னாச்சுன்னு கேட்டோன்னா ஜானு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாட்டு ஆரம்பிக்கும்ல, அப்போ அந்த ஸ்கூலுக்கு ஒரு சார்ஜ் ஒன்று போகும். ரைட் So, ரைட் ரைட். எனக்கு எழுதும் போதே இப்படி சொல்லிட்டேன், அந்த மொத்த பில்டிங்கும் அந்த ஸ்கூல் பில்டிங்க்கு ஒரு சார்ஜ் போனால் எப்படி இருக்கும். ஜென்ரலி வி கோ ஃபார் அ க்ளோஸ் அப் விச் ஆல்சோ ஹேப்பன்ஸ். ஆமா. சேதுக்கு போகும். ஸோ அது மாதிரி அந்த ஸ்கூலுக்கு போகணும். தென் கம்ஸ் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஜானு. ம். ஸோ அது வரணும்னா அப்படி ஒரு அமைப்பு இருக்கணும். இப்போ எங்கள் ஸ்கூலுக்குள்ளே போய் நீங்கள் அப்படி போக முடியாது. ஏன்னா இப்படி போய் இப்படி இருக்கும், பில்டிங்கே தெரியாது, நடுவில் மரமாக இருக்கும். இப்படி போனால் எதுக்கு இங்கே போகிற அப்படின்னு தான் கேட்டுருவாங்க. ஸோ இப்படி தேடும் போது அந்த ஸ்கூல் கிடைக்குது. என்னுடைய தங்கச்சி படித்த ஸ்கூல் அது. ஓ. ஸோ அங்கே போய் கேட்கும்போது அது வந்து கணித மேதை ராமானுஜர் படித்த ஸ்கூல். கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாருக்கும். கதையெல்லாம் சொல்லி கேட்டோம்னா தாராளமாக எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டு காசு கூட வாங்கல, நீ எவ்வளோ நாள் வேணா ஷூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஓ, கொடுத்துட்டாங்க. ஸ்கூல்ல லவ் கிவ்லாம் சொன்னாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பட் எப்படி காட்டுறோம்னு ஒன்று இருக்குல்ல. அது அவங்க நம்பினாங்க. இல்லை நாங்கள் பார்த்தா சொல்லியாச்சு, நாங்கள் கதையே சொல்லியாச்சு. சொல்லி இது அப்புறம் அஃப்கோர்ஸ் யார் நடிக்கிறா என்ன அப்படின்னு கேட்டு எல்லாம் விசாரிப்பாங்கல்ல. ஒரு ஒரு மரியாதை வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப இன்ஃபேக்ட் தேவர் வெரி சப்போர்ட்டிவ். ஓகே. ஆனால் வேற எந்த படத்துக்கும் கொடுத்தது கிடையாது. எங்களுக்கு கொடுத்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாருக்கும் கொடுக்கவும் இல்லை. ஸோ நம்ம இதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ரீரைட் நடக்கும். ஸோ இங்கே என்னென்ன பண்ணலாம், உள்ள நுழையும் போது எங்கள் ஸ்கூலில் போர்டு வேற இடத்துல இருக்கும், இந்த நோட்டீஸ் போர்டு இங்கே வேற இடத்துல இருக்கு, டேப் வேற இடத்துல இருக்கு. ஸோ நம்ம யோசிச்ச அத்தனை மொமெண்ட்ஸையும் இந்த ஜாகிரபிக்கு we have to rewrite. புரியுது. அந்த ஆர்டரே மாறும். பட் ஆனா இது டீடைல்ஸ் மாத்துவது கிடையாது. திஸ் இஸ் நாட் அபவுட் சாக் தூள்ல அவனுடைய விரல் எப்படி போகுதுன்னா அந்த மொமெண்ட் இஸ் ஸ்டில் தேர். அது ஏற்கனவே எழுதுனதுதான்.
So you do remember all those குட்டி details from your எவ்ரி ஸ்கூல் என்னை கொண்டு ஸ்கூல்ல விட்டீங்கன்னா ஒரு இடத்துலயும் உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு அதை சொல்லுவேன். கேட்ல ஆரம்பிச்சு பிளே கிரவுண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லுவேன். அது மாதிரி என்ன மாதிரி இது என்ன ஸ்கூல் சார்ந்த ஒரு ஞாபகம் மட்டுமா இல்ல are you like this with many spaces? ஸ்கூல் சார்ந்ததுன்னு சொல்ல மாட்டேன், சைல்ட்ஹுட்னு சொல்லலாம். என்னோட யங்கர் டேஸ் சார்ந்தது இருக்குல்ல, கிட்டத்தட்ட காலேஜ் வரைக்குமே அப்படிதான். இப்போ கூட நான் படித்த காலேஜை 27 வருஷம் கழிச்சு போய் விசிட் பண்ணேன். பண்றப்ப நான் யாருமே இல்லை, அன்னைக்கு லீவு. எந்த காலேஜ்? ஜிஆர்டி காலேஜ் ஆஃப் சயின்ஸ்ல கோயம்புத்தூர்ல விஸ்காம். டிஎஃப்டி இங்கேங்கிறதுனால அடிக்கடி போயிட்டு வந்துடுறேன். அது நான் போகவே இல்லை. ஸோ இப்போ போய் பார்க்கும்போது கூட சும்மா ஏன்னா பில்டிங்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ கூட 2 பேர் வந்தாங்க. பாவம், அவங்களுக்கு நான் என் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் போனேன். இங்கே இது நடந்தது, இங்கே நடந்தது, இங்கே இவன் உட்காந்துருப்பான், அப்படி இப்படின்னு உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே தான் வந்தேன். ஸோ ஐ கைண்ட் ஆஃப் டில் த காலேஜ் டேஸ் ஐ கேன். இப்போ இந்த கடந்த காலத்தை நினைச்சுக்கிட்டு வாழற ஒரு தன்மை ஒண்ணு இருக்குல்ல, நினைச்சுக்கிட்டு வாழறன்றதை விட கான்ஸ்டன்டாக அது ஏதோ ஒரு விதத்துல அதனுடைய அழகை உணர்ந்துகிட்டே இருக்கிறது, அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது, இது ஏதோ ஒரு விதத்துல நிகழ்காலத்துல வாழ்வதை தடுக்குதா, அது ஏதோ ஒரு விதத்துல அது பாதிக்குதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி கிடையாது. இப்ப நம்ம எதுக்கு போட்டோஸ்லாம் எடுத்து ஆல்பம்ல வச்சுக்கிறோம்? டு ரீவிசிட். காரணம் என்னம்னா, இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளோட இப்ப எனக்கு இவ்வளவு நிற முடி இருக்கு. இதே 20 வருஷம் கழிச்சு நானும் சுதீரும் உட்காந்து அந்த போட்டோ பார்க்கும்போது நீங்க சொல்லலாம், ஐயோ என் தாடி ஃபுல்லா கருப்பா இருக்குங்க, இப்ப எனக்கு நிறைச்சிருச்சுங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. எனக்கு இப்ப பாதி தாங்க நிறைச்சிருச்சு பாருங்க, இப்ப ஃபுல்லா நிறைச்சிருச்சுன்னு சொல்லுவேன். ஆமா, இப்ப இந்த மாதிரிலாம் சட்டை போட்டிருந்தோமா, இப்ப இந்த காஃபி ஷாப் என்னவா இருக்கு, இவ்வளவு பேசுவோம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு இது ஒரு சாதாரண நிகழ்வு, ஒரு இன்டர்வியூ. இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் ப்ரொஃபஷன், மை ப்ரொஃபஷன். பட் வென் திஸ் கோஸ் இன் டு மை மைண்ட், என் நினைவுகள்ல போய் படிஞ்சு 20 வருஷம் கழிச்சு வரும்போது அதோடைய தன்மை வேற, அது இனிக்கும். அதுக்கு இப்ப இது நடக்கும் போது இது ஒரு சாதாரண செயல் தான். இதை திரும்பி நம்ம ரீவிசிட் பண்ணும்போது அவ்வளோ. லைஃப் ஆஃப் ராம்ல வர லைன் தானே. ஆமா, நேற்றைய இன்பங்கள் யாவுமே. அது எனக்கு அந்த வரியை சொல்ல வரல, அதனால இதை நான் விளக்கமா சொன்னேன். இல்ல, மைண்ட்ல அப்படியே ஓடிச்சு அந்த பாட்டு நீங்க பேசும்போது, அதனால டக்குன்னு ஞாபகம். அது சாதாரண விஷயமே அவ்வளோ இதா மாறிடும். ஆனா இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு ஹாப்பி அக்கேஷன்ல இருப்போம். பட் we will just live in the moment. அதே நம்ம யோசிச்சு பேசும்போதோ பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். அவன் ஸ்கூல் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதுல there is one gorgeous shot. நீங்க பின்னாடியில இருந்து அவனை கேப்சர் பண்ணிட்டு இருப்பீங்க. அவன் ஒரு பால்கனி மாதிரி ஒரு ஏரியால அப்படி நின்றுட்டு இருப்பான். 2 மரம் லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு, அது பாட்டுக்கு தனியா ஆடிட்டு இருக்கும். ஆமா ஆமா ஆமா. இவங்க கதையெல்லாம் கூட எனக்கு தேவையில்லை, நீங்க அப்பப்போ இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு காமிங்க, நான் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருக்கேன்ற மாதிரி. சேது திரும்பி போகும்போது அங்கேதான் நிப்பாரு. ஸோ நின்றுட்டு கை ஏதோ அப்படி பண்ணிட்டே நின்றுட்டு இருப்பார், அந்த நினைவுகள்ல தான் நிற்பார். ஸோ கிளியர்லி யூ டேக் சோ மச் டைம் அண்ட் எஃபர்ட் டு ஃபிகர் அவுட் திஸ் இந்த ஏஸ்தெட்டிக்ஸ்ல. இதனுடைய காம்போசிஷன் எதுவாக இருக்கணும், இருந்தா அது நல்லா இருக்கும். நீங்க அதுக்கு ரொம்ப மெனக்கெட தேவையில்லை, உண்மையை சொன்னா அதுதான். அப்படியா? நீங்க மெனக்கெடுறீங்கனாலே அது வேற, அது வேற ஏதோ யூஆர் ஸ்ட்ரகிளிங்னு சொல்லலாம், ஆர் யூஆர் ட்ரைங் டு மேனிபுலேட்னு சொல்லலாம். அது உங்களை இழுத்துட்டு போகும். நீங்க அதோட சிங்க்ல இருக்கணும், அவ்வளவுதான். புரியுது. நீங்க அதுல இருந்து விலகாம இருந்தீங்கன்னா அது உங்களை கொண்டு போய் அங்கங்க நிறுத்தும். உதாரணத்துக்கு அந்தமான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, லைஃப் ஆஃப் ராம்ல வந்து பெரிய பெரிய உயரமான மரங்கள் இருக்கும். அதுக்குள்ள அந்த ஒரு கொடையை பிடிச்சிட்டு இப்படி நடந்து போவார், ஒயிட் ஷார்ட் ஒன்று இருக்கும். அது அங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க போனது அந்த பீச்சை பார்த்துட்டு எதுக்கும் நல்ல மழை, மரத்து கீழே ஒதுங்கலான்னு வந்து அப்படி போனா இப்படி ஒரு அழகான ஒரு இடம் இருக்கு. உடனே கேமராமேன் சொன்னேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, இது ஒரு பிளாக், சேது ரைட்ல இருந்து லெஃப்ட் நடந்து போறாரு, அப்புறம் கட் பண்ண இங்க இருந்து போறான்னு கடை அங்கேயே ஷார்ட் டிவிஷனை போட்டு லாக் பண்ணியாச்சு. ஸோ திஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ். இதுல நாஸ்டால்ஜியா அப்படின்னு சொன்னா இது காஸ்டிங்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு பார்த்தா ஜனகராஜ் அவங்க வராங்க, திடீர்னு கவிதாலய கிருஷ்ணன் வராரு. சோ அது என்ன தீமுக்காக பொருந்தது இந்த காஸ்டிங் நினைச்சீங்களா? இல்ல அதுதான் ரீசன். என்னன்னா, ரொம்ப நாளா நம்ம திரையில பார்க்காத நடிகர்களை திருப்பி கொண்டு வரணும். தே ஷுட் ட்ரிகர் தட் நாஸ்டால்ஜியான்னு தோணுச்சு. என்னுடைய பர்சனல் ரீசன் என்னன்னா, ஜனகராஜ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. அவருடைய குறிப்பா மணி சார் படங்கள்ல அவருடைய கேரக்டர்ஸ், ரோஜாலெல்லாம் இத்தனைக்கும் அவர் ஒன்றும் ஊர்ல இருந்து வந்தவர் கிடையாது, சென்னையை சேர்ந்தவர், நல்லா படிச்சவர், வாழ்க்கைன்னா அவருக்கு என்னன்னு தெரியும், நல்லா இங்கிலீஷ் பேசுவார். ஆனா நீங்க அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துல ரொம்ப அதிகமா எக்ஸ்போஸ் ஆகாத ஒருத்தரோட இன்னசென்ஸ் அவர்கிட்ட இருக்கும். அவர் குரல்ல இருக்கும், ரொம்ப அன்பா பேசுவாரு.
எனக்கு அவரை திரும்ப எனக்கு உண்மையாவே எனக்கு அவரை பார்க்கணும்னு ஆசை. அத காரணமா வச்சு அவர் சினிமாக்குள்ள ஏன்னா ரோஜால வந்து அவருக்கும் மதுபாலாக்குமான கான்வர்சேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும். 2 பேர்ட்டையுமே இருக்கும். ஓடுவாரு, அவங்கள பார்த்தோன்னே கோயில் பின்னாடி ஒளிய ஓடுவாரு, பிடிச்சிருவாங்க, பிடிச்சோன்னே மூச்சு வாங்குவார் ஒரு இடத்துல. ஆஹா, என்ன இது, என்னது இது பெர்ஃபார்மன்ஸ் சொல்றதா? ஒருத்தரோட பேசிக் நேச்சர். சில பேரை பார்த்தாலே நீங்க அதுக்கு அவங்களுக்குள்ள இத்தனோட கல்மிஷம் கூட இல்ல அப்படின்னு நீங்க நம்பிடுவீங்கல்ல. எக்ஸாக்ட்லி. அவர் நேர்ல பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. அவர் என்ன பார்த்த உடனே குட்டின்னு தான் கூப்பிட்டாரு. ஓ, அப்படிதான் அந்த படத்துக்குள்ள சேர்த்து அப்படியே வச்சாச்சு. சேதுவையும் குட்டின்னு தான் கூப்பிட்டாரு. ஆமா, நீங்க அப்படியே வச்சுங்க நீங்க. ஏன்னா அதுல அவ்வளவு ஒரு உண்மை இருக்கு. கொஞ்சிறாரு, அப்படியே குழந்தைங்களை கொஞ்சற மாதிரி கொஞ்சிறாரு. இல்ல அதுவே இந்த படத்துல நீங்க அதை சேர்க்கும் போது கூட இல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. லைக் இவ்வளவு முடிகிடி எல்லாம் நரைச்சிட்டு ஒருத்தவங்க கிட்ட வரும்போது அவனை நீங்க குட்டின்னு கூப்பிடுற ஒரு தன்மையே அது அழகு இல்ல. அவர் எந்த அளவுக்குன்னா அந்த சீன்ல சேது வந்து ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கனகராஜ் சார் சொல்லவே வேணாம், ஈடு கொடுத்து சூப்பரா போயிட்டு இருக்கு. தேர் நாட் கம்பீட்டிங். 2 பேரோட கான்வர்சேஷனே அவ்வளவு அழகா இருக்கு. முடிச்சோன்னா வந்து சேது இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாரு, என்ன இப்படி பிடிச்சிட்டு சொல்றாரு, என்னப்பா ரொம்ப நல்லா நடிக்கிறாரு, சாப்பிட்டுருவாரு போல, நான் என்ன பண்றது அப்படின்னு குழந்தை மாதிரி கேட்டாரு. சேதுக்கு சிரிப்பு வந்து எங்களுக்கு சிரிப்பு வந்து எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நாங்க உண்மையாவே அவரை ரசிச்சிட்டு இருக்கோம். அவரு அவ்வளோ பெருந்தன்மையோட அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணி, புரியுது, அவரை ஒரு ஹீரோ மாதிரி கூட ட்ரீட் பண்ணல. ஒரு ஒரு குழந்தைகிட்ட சொல்ற மாதிரி நல்லா பாடுறியங்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு இருக்காரு. பாடுறியன்னு சொன்ன உடனே அப்கோர்ஸ் சின்மையோட குரல் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் இந்த படத்துல. எனக்கு எப்படின்னா, நான் ஜானகி அம்மா குரல் கேட்டு வளர்ந்தவங்க. எனக்கு அவங்களுக்கும் சின்மைக்கும் ஒரு ஒற்றுமை தோணும். the way they sing, the kind of the way they emote. எனக்கு அவங்க 2 பேருக்கும் என்னமோ அவங்களுடைய வெர்ஷன் 2.0 மாதிரி இருப்பாங்க எனக்கு சின்மை. ஸோ ஒரு வெர்ஷன் 3.0 வேணா பிடிக்கணும். அப்படிதான். அவங்க பேரு டிபி கௌரி, கேரளாவை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இந்த சூப்பர் சிங்கர்ல எல்லாம் பாடி அவங்கள நாங்க நேரோ டவுன் பண்ணிட்டோம். பட் அவங்கள போய் கூப்பிட்டு வரணும். எப்படி அவங்க இவங்களுக்கு டப்பிங் கொடுத்தாங்களோ இந்த கௌரிக்கு அவங்க கொடுத்தாங்க டப்பிங் கொடுக்கணும். ஆனா அப்ப பார்த்தா கேரளால வெள்ளம் அடிச்சு ட்ரிவாண்ட்ரம் வாஸ் ஒரு மாதிரி சப்மர்ஜ்டா இருந்தது. அப்ப இருந்தாலும் கார் எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்படி கதை எழுதும் போது மழை பெஞ்சதோ அதே மாதிரி அவங்கள தேடி போகும்போது அப்படிதான் ஸ்டுடியோக்குள்ளெல்லாம் தண்ணி இருந்தது. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு ஒரு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்து அப்புறம் அவங்கள தான் வந்து நைஸ். பட் அதே குவாலிட்டி ஸ்டில் கேம் த்ரூ வேர். ஆமா, மேபி இது பெர்ஃபெக்ட்டான ஒரு சாங்காக இருக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல அந்த வயசுக்கான ஒரு இதுல இல்ல. இன்ஃபேக்ட் சின்மை பாடும் போதே நான் தான் சொன்னேன், உங்களுக்கு நீங்க முறையா சங்கீதம் கத்துக்கிட்டவங்க மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா கேரக்டர் அப்படி கிடையாது. ஸோ நீங்க அந்த இதெல்லாம் பிடிக்கும் போது அதுக்கு ஏதோ டெக்னிக்கலா எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு மறந்துருச்சு. ஏதோ சொல்லுவாங்க, கோவிந்துக்கு தான் தெரியாதெல்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு இது வரும்ல, ஒரு நடுக்கம் வரும்ல அந்த குரல்ல, அது அவ்வளோலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது, அவ்வளவு வாய்ஸ் கண்ட்ரோல் கிடையாது. அவங்க ஒரு நல்ல சிங்கர், அவங்க படம் பார்த்து ஜானகி அம்மா குரல் கேட்டு பாடுறவங்க தான். அதனால அந்த இதுல பாடுங்கன்னு சின்மை குட் டூ தட். மத்தவங்கள்ட்ட என்னால அது எப்படி இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஜாலியா சினிமா பாட்டுலாம் பாட விட்டுட்டே இருக்காங்க. எங்க ஸ்கூல்லயா? அப்படியா? 2 இதுல நடக்கும். அதாவது ஒண்ணு, வெளியில ரொம்ப மழை பெஞ்சது, அட்டெண்டன்ஸ் கம்மி, சும்மா என்டர்டெயின்மெண்ட் ஜோன்ல எல்லாரும் இருக்கும்போது வர வேண்டிய டீச்சர் வரல அப்படின்னா இதான் நடக்கும். பட் இது டீச்சர் முன்னிலையிலேயே நடக்குதுல்ல. டீச்சர் தான் பாடவே சொல்லுவாங்க. கரெக்ட். அது இதுலயே பாத்தீங்கன்னா கீழே உட்காந்துருப்பாங்க. அவங்க அப்படிதான் போய் ஒரு ஸ்டூடெண்டோட உட்காந்துருவாங்க. ஏன்னா பக்கத்துலயே உட்காந்துருந்தா கொஞ்சம் பயப்படுவாங்கன்ட்டு போய் ஸ்டூடெண்ட்ஸோட உட்காந்து. எந்த விதத்திலயுமே சினிமா பாட்டுன்றது ஒரு ஒரு குறைவான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சினிமா அப்படிதானே பார்க்கப்படுது. முட்டாள்தனம் தான் அது. அப்படிலாம் பாட்டுல ஏதோ அந்த வயது குழந்தைகளுக்கு ஒவ்வாத ஒரு வரி இருக்கு அப்படின்னா நீங்க அதை இது பண்ணலாம். அது என்ன சினிமா பாட்டு? சினிமா பாட்டை வச்சு எவ்வளவோ நல்லது நடந்திருக்கு. அது அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்ன பாட்டை பாடுறோங்கிறத பொறுத்துதான். லெட்ஸ் சே கொஞ்சம் வல்கரா ஏதோ ஒரு வரி இருக்குன்னா நீங்க அதை தடுக்கிறதுல ஒரு சிங்கிங் காம்படிஷன் எதை பாடுவாங்க? சினிமா பாட்டு தான் பாடுவாங்க. அவங்களுக்கு மனப்பாடம் மாறுதே அதுதான். நாங்க நம்ம பொறுப்பா இருக்கணும், நம்ம என்ன மாதிரி பாடல் கொண்டு வர்றாங்கிறது அது நம்மளுடைய. நீங்க அவங்க ஒன்னும் ஆசைய காத்துல தூது விட்டு பாடிட்டு இருக்கீங்க. அதுதான். சோ அதனால சில நேரம் சில வரிகள் வரும்போது அதை நம்மளே, உதாரணத்துக்கு படத்திலே வர இடத்துல கொஞ்சம் சென்சுவலா ஏதோ ஒரு வரி இருந்துச்சுன்னா நாங்க அதெல்லாம் யூஸே பண்ணல. புரியுது. உதாரணத்துக்கு அந்த ஆசை அதிகம் வச்சு பாட்டுல இருந்து ஒரு அந்த சின்ன பொண்ணு அதை தாண்டியாச்சுன்னா இட் கெட்ஸ் லிட்டில் சென்சுவல். அதை நாங்க யூஸ் பண்ணல. யூஸ் திஸ்.
ஸோ அந்த பொறுப்பும் இருக்கணும். ம். சினிமா பாட்டுன்னு கிடையாது, அதுலேயும் தமிழ் தான் இருக்குது, அதுலேயும் சங்கீதம் தான் இருக்குது. இது என்ன பாட்டுங்கிறத பொறுத்து தான். நீங்கள் சங்க இலக்கியத்தில் போனீங்கன்னா அவ்வளோ இருக்குது. இட்ஸ் டாக்ஸ் அபவுட் இன்டிமசி அண்ட் Right. அதுக்காக அது தப்புன்னு நான் சொல்கிறோம். அதை ரசிக்கக்கூடிய வயது வரும்போது அதை நீங்கள் ரசிக்கலாம். இந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ்லாம் நீங்க எந்த விதத்திலயுமே ஒரு அவசரம் காமிக்கல ம். இல்லையா? when you begin to revisit these portions நீங்க நேரம் எடுத்துக்கிறீங்க, சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிக்கிட்டு அந்த டைம்ல உங்களுக்கு யாருமே பேஸ் குட் பி a ப்ராப்ளம் எல்லாம் உங்களை தொந்தரவு எல்லாம் பண்ணலையா? அதெல்லாம் யாரையும் கிட்டே விடுறதில்ல. சரி, அவங்க என்ன அவங்க காலங்காலமா ஒரு சினிமாவை கத்துக்கிட்டு இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் லொட்டலோஸுக்கு 2 மணி நேரத்துல படம் எடுத்தா இவர் என்ன இவர் பாட்டுக்கு ஜாலியா ஏதோ டீடைல்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி இவர் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன் இந்த படம். இப்படி சொல்ல வர்றாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன். அன்னையோட கட்டு அவங்கள தூக்கி வெளில வச்சிடுறது அதோட சரி. அதாவது ஒண்ணு அது பிரச்சனை தான். அது அவங்களையும் ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது. 10 நிமிஷத்துல இது வரணும், அரை மணி நேரத்துல இது ஓப்பன் ஆகணும், இவன் வரணும், இன்டர்வெல்ல இப்படி வரணும், இப்படி சொல்லி அவங்களை இது பண்ணிட்டாங்க. பட் அதுக்கான ஈல்டு என்னன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நம்மளது வந்து இயற்கை விவசாயம் தான். ஸோ அதனால அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்க வந்து நிறைய கெமிக்கல்ஸை போட்டு ஒன்று பண்றேன்னீங்கன்னா பண்ணுங்க. இன்றைய தேதிகள்ல இயற்கை அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கப்படுது இல்லையா? என்டர்டைன்மெண்ட்னா எப்படி சொல்றேன் அப்படின்னா அது ஒரு ஒரு ஆக்டிவிட்டியாக இல்லையா? நான் ஃபோன்லாம் நான் பயங்கரமா யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஒரு 2 நாள் இயற்கையோட நான் ஒரு 2 நாள் அப்படி போய் ஒரு பிரேக் எடுத்துட்டு அப்படி சில் பண்ணிட்டு அந்த ஆக்டிவிட்டியா அதை பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு நான் மறுபடியும் என்னுடைய லைஃப்க்கு வரேன் அப்படின்னு. பட் ஆக்சுவலா அந்த ஃபோன்லாம் பெருசா வர்றதுக்கு முன்னாடி இயற்கை வாஸ் நாட் ஆல்வேஸ் என்டர்டெய்னிங். அதுல ஒரு அடிப்படை போர்டமும் இருக்கு, ஒரு பயங்கரமான ஒரு போர்டம் கூட இருக்கு அதுல அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாள் வந்து அந்த பொண்ணு பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல மாட்டிப்பான்ல. ஆரம்பத்துல வீட்டுல மாட்டிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் இது சினிமால பாக்குறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஞாபகப்படுத்திச்சு ஒரு டைம். ஏன்னா திராபையா இருக்கும் லைஃபே இல்லையா? நீங்க ஒருத்தரை பார்த்தே ஆகணும், ஒருத்தர் மிஸ் பண்றீங்க அப்படின்ற ஒரு ஜோன்ல உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, வேற ஒருத்தர்கிட்ட பேச முடியாது, மாட்டிக்கிட்டு இருப்பீங்க, குடும்பத்தோட பேச பிடிக்காது, கொல்லும் இல்லையா? அந்த 2 நாள் என்ன எப்படிதான் ஒரு சாட்டர்டேவும் சண்டேவும் கழிச்சா போதுன்ற ஒரு மனநிலை ஒரு சுகமான வழிதான். அது தாங்க முடியாது, ஆனா அது பயங்கர லோன்லினஸ் தான்ல அது. அதெல்லாம் இட் பிலாங்ஸ் டு தட் ஜெனரேஷன் தான். ஏன்னா அப்ப நீங்க சொன்ன மாதிரி we didn't have any distraction. சரி போர் அடிக்குது, கிளம்பி எங்கேயாவது போலாம், அப்படி கிடையாது. இப்படி வாச பக்கம் போனா எங்கடா போற அப்படின்றாங்க. அதான் இன்னைக்கு யாராவது நான் ஒரு 1 hour வெயிட் பண்ணேன் அப்படின்னா அது வெயிட்டிங்ல அடங்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீ அந்த 1 hour ரொம்ப பிஸியா இருக்க. ஆமா இல்லையா? நீ அந்த 1 hour வந்துட்டு என்ன நினைச்சுக்கிட்டு நீ அங்க காத்துக்கிட்டு இருக்கல. இந்த 1 மணி நேரம் எப்படி கழிக்கிறது இந்த பர்சன் வர்ற வரைக்கும் இல்ல. ஆக்சுவலி நீ 2 மணி நேரம் இருந்தா கூட உனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ பிஸியா ஏதோ நோண்டிட்டு அப்படி. இது ஆக்சுவலா சமீபத்துல இதை சும்மா சுருக்கமா சொல்றேன், ரிகார்டிங் வெயிட்டிங் சொல்றேன். எங்க டீம்ல ஒரு பையன் இருந்தான், படம்லாம் பண்ணிட்டான், இப்ப பேர் சொல்ல. சரி ஓகே, அப்பதான் சொல்லணும். சும்மா தப்பு இல்ல, சொல்லலாம், சொல்றேன், ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒன்றும் அவ்வளோ மோசமான ஒரு இதெல்லாம் கிடையாது. துக்ளக் தர்பார்னு ஒரு படம் இருந்துச்சுல, அந்த படத்தோட இயக்குனர் எங்களுக்கு காலேஜ் டிஎஃப்டில எங்களோட ஜூனியர். அவன் வந்து அவனை இந்த எறும்பு தேனியோட தான் நீங்க ஒப்பிடலாம். சும்மாவே இருக்க மாட்டான். இப்போ நம்ம இப்படி உட்காரம்ல, அவனால் இப்படி உட்கார முடியாது. இப்படிமா இப்படிமா எந்திரிப்பான், அங்கே போவான், இங்கே பேசுவான், ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பான், தன்னோட வேலையை செய்ய மாட்டான். ஊருக்கு உழைச்சி கொட்டிக்கிட்டு இருப்பான், தனக்கு எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ கிட்டத்தட்ட இந்த துக்ளக் தர்பார் பண்ண போற அந்த நேரம் வரும்போது பாலாஜி தரணிதரன் அவன் ஒரு 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 எக்ஸசைஸ் ஒன்று வச்சான். நீ நாளைக்கு கிளம்பி ஆஃபீஸ் வந்துரு அப்படின்னா. சரின்னு போனான். உட்காரு அப்படின்ட்டான். உட்காந்தோன்னா அவன் ஏதோ வேலை சொல்ல போறாரு, அண்ணன் தானே கூப்பிடுவான். ஸோ அதனால சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அவனால முடியல, அந்த இருப்பு கொள்ளலன்னு சொல்லுவோம்ல, இப்படி இப்படி இப்படின்ட்டே இருந்தான். ஏன்னா எனக்கு தெரியும் எதுக்கு வர வச்சாங்க, ஏன்னா நானும் கூட இருந்தேன். நான் பாலாஜிலாம் எப்படின்னா எங்களெல்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சா சும்மா உட்காந்து இப்படி மோட்டோவை பார்த்து உட்காந்துருப்போம். வி கேன் ஜஸ்ட் பேசணுமா பேசும், பேசாம உட்காரணும்னாலும் உட்கார முடியும். வி ஹேட் தட் டெண்டன்சி. ஏன்னா பாலாஜி வந்து திருவண்ணாமலையில வளர்ந்த ஒரு பையன், நான் தஞ்சாவூர். ஸோ வி ஹேட் தட் திங் ஆஃப் ஜஸ்ட் பீயிங் ஐடில் ஆர் சிட். உங்க விரல் போனை தேடாது, அவ்வளோலாம் தேடாது, அவசியம் இல்லாம ரொம்ப எல்லாம் தேடாது. ரொம்ப ஒண்ணுமே இல்லாம இருந்தோம்னா வேணா ஏதாவது நோண்டுவோம். அப்ப அது இந்த ரீல்ஸ் கல்ச்சர்லாம் கிடையாது. நான் சொல்றேன், அந்த இட் வாஸ் லைக் 4 years back, I guess. புரியுது. உட்காருன்னு இவனுக்கு புரியல, ரொம்ப திணறிட்டே இருந்தான். இல்ல ஏதோ கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா உட்காரு சொல்றேன். போது உன் வேலை சும்மா உட்காரு.
முதல்ல இந்த தேவையில்லாதெல்லாம் பண்ணாத, படம் பண்ண போற, முதல்ல அந்த நிதானம் வேணும், உட்காரு அப்படின்னு. எனக்கு அது தேவையில்லை, ஏன்னா நான் சும்மாவே நான் அப்படி இருக்கக்கூடிய ஆள் தான். ஆனா ஒருத்தனுக்கு அந்த 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 ட்ரில் கொடுத்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? ஏன்னா he could ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் he was kind of giving up. சாந்தமா then he started slowly accepting it. அந்த நிதானம் வர ஆல்மோஸ்ட் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மொத்த காத்தும் எக்ஸைல் ஆகுது ஃபைனலி. ஒரு டீடாக்ஸ் மாதிரி இருந்தது. இதை ஏன் அவனுக்கு குறிப்பா பண்ணோம்னா he's super talented. ஓகே. அவன்கிட்ட வரக்கூடிய கதைகள் எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டயுமே வந்தது கிடையாது. ஓகே. எங்க டீம்லயே சும்மா அப்படி உட்காந்து ஏதாவது ஒரு கதை சொல்லடானா ஒரு கதை சொல்லுவான், அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆனா அதை டெவலப் பண்ற அளவுக்கு பொறுமை இருக்காது. அவன் அங்கிட்டு ஓடிட்டே இருப்பான். ஸோ இதை பண்ண வச்சதுனால ஒரு உண்மையாவே இட் ஹெல்ப் டியூரிங் ஷூட். அந்த நிதானம் இருக்குல்ல, அதை முழுசா அவன் அதை உள்வாங்கிட்டானான்னு எனக்கு தெரியல. ஆனா அது கொஞ்சம் உள்ள போயிருந்தாலும் அது அவன் வாழ்க்கைக்கு செஞ்ச ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். இது அவனுக்கு அப்ப என்ன பண்ணும்போது he was in his mid 30s. இப்ப இருக்கிற பசங்களுக்கு அது ரொம்ப முக்கியமோ அப்படின்னு தோணும். பண்ண முடியுமான்லாம் தெரியல, போடான்ட்டு போனாலும் போயிடுவாங்க. பட் அது ரொம்ப முக்கியம் டு இன்ட்ரோஸ்பெக்ட், லுக் இன் டு யுவர் செல்ஃப் தேன் அதர்ஸ் ஆர் திங்ஸ் அவுட் சைட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபிலிம்ல ஐ மீன் சின்மயை பத்தி பேசிட்டு இருந்தோம். we can talk about கோவிந்த் வசந்தா மியூசிக். ஐயோ பயங்கரமா இருந்துச்சு இந்த ஃபிலிம்ல. ஈச் டைம் ஐ ரீவிசிட்டட் ஜஸ்ட் ஸ்மால் குட்டி ஒரு பியானோட ஒரு சின்ன ஒரு கீ அப்படி தொட்டா கூட இட்ஸ் கிவிங் அவ்வளோ எமோஷன் அதை ஆட் பண்ணுது இந்த ஃபிலிம்குள்ள. அண்ட் கன்சிஸ்டண்டாகவே பியானோ அப்படின்ற ஒரு கருவி ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே இருக்குல்ல 96ல. டாக் டு மீ அபவுட் தட் சாய்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி. மெயினாக இவங்க ரெண்டு பேரை பற்றி, ஏன்னா இவங்க இசை இவங்க தான் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். சின்மய்க்கும் கோவிந்துக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் வித் மீ என்னன்னா, ரெண்டு பேரும் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பர்சனல் பாண்டிங். கோவிந்தம் முன்னாடியே தெரியும், பட் ஆஃப்டர் தட் இட் ஹஸ் பிகம் அ வெரி ஸ்ட்ராங் பாண்டிங் ஐ வுட் சே. அதனால ஒர்க் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் தேர் பெஸ்ட், இட் இஸ் இமோஷனலி ஸோ பர்ஃபெக்ட். அதனால தான் உங்களால் அவ்வளோ சின்மய் எவ்வளவோ நல்ல பாடல்கள் பாடினாலும் இதுக்கு ஒரு தன்மை உண்டு, இதுல பாடினதுக்கு ஒரு தன்மை உண்டு. ஏன்னா அவ்வளோ உண்மையா இருக்கும். அவங்க பாடுறதை கேட்டு நாங்கெல்லாம் எழுதுறோம். அவங்கள ரொம்ப டார்ச்சரும் பண்ணியிருக்கோம். பாடி முடிச்சப்பறம் ஸ்பெசிஃபிக்கா ஒரு பாட்டுக்காகவா இல்ல இன்ஃபேக்ட் எல்லா பாட்டும் சொல்றேன். ஏன்னா அது ரொம்ப அது அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. மெயினா அவங்க தோஷ் இஸ் வெரி அக்ரெசிவ், ரொம்ப நல்ல மனசு. ஸோ அதை அவங்க ஆத்மார்த்தமா அது உள்ள போய் பாடும்போது அது சந்தோஷமான பாட்டை, தாபங்களை மாதிரி ஒரு பாட்டாகவும் இருக்கும், இரவிங்கு தீவாய் மாதிரி உங்க மனசை உழுக்கக்கூடிய ஒரு பாடலாகவும் இருக்கலாம். யூ வில் கிரை வந்துடும். அதுவும் அவங்க ரொம்ப அந்த அந்த உச்சத்துல போய் பாடும் போதெல்லாம் நமக்கே நிறுத்திடலான்னு தோணும், கட்டு சொல்லிடலான்னு தோணும், மாறி மாறி கையை பிடிச்சிப்போம். ஏன்னா அது மாதிரி கஷ்டமா இருக்கும், தாங்க முடியாது. குரலுக்கு ஏதாவது ஆயிடும்னு நினைச்சு கூட அதை நாங்கள் பண்ண போயிருக்கோம். பட் ஷீ கேன் பிரிங் அவுட் தட் பெயின். அது குரல்லே ஒரு வலி இருக்கும். அப்படி ஒரு சிங்கர் அவங்க. ஏன்னா நல்லா பாடுறதுங்கிறது வேற, உங்க மனசை தொடுற மாதிரி ஆத்மார்த்தமா பாடுறதுங்கிறது வேற. ஷீ கேன் டூ தட். அவங்க இன்னும் நிறைய பாடல்கள் பாடி இருக்கணும், பட் அவங்களுக்கு சூழ்நிலை அவங்களுக்கு இதானதுனால இப்ப வெரி ஹாப்பி. ஏன்னா அடுத்தடுத்து பண்ண போற படம், ஏன்னா மெய்யழகன்ல ஃபீமேல் வாய்ஸுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. அடுத்தடுத்து பண்ற பாடல்கள்ல நிறைய வேலை இருக்கு. அது ஒரு மகிழ்ச்சி. கோவிந்த் அகைன் என்னன்னா, we both share similar kind of madness. We are stuck in our own world or universe, we can say. அதனால we don't force each other to work. கோவிந்த்கிட்ட நான் ப்ராக்டிஸ் பண்ற ஒரே நல்ல விஷயம் தான், இதான் சிச்சுவேஷன், டியூன் எப்போ கிடைக்கும்னு நான் கேட்கவே மாட்டேன். சிச்சுவேஷனை சொல்லிட்டு நான் மறந்துடுவேன். திடீர்னு என்னைக்கோ ஒரு நாள் அது வரும். அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, அது லிரிசிஸ்ட் கிட்டையும் நான் அதை ஃபாலோ பண்ணேன். டெட்லைன்லாம் கிடையாது. என்னால் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது சிச்சுவேஷனும் டைமும் தான். எந்த விதமான ப்ரெஷருமே கிடையாது. No matter how long it takes. I mean, no matter. Oh wow. Okay. So அந்தாதிலாம் we took 1 year. கதை சொல்லி முடிச்ச உடனே சொன்ன சிச்சுவேஷன், படம் ரிலீஸ் ஆகிறப்ப அதுக்கு டியூன் அவன் பிடிச்சி கடன்னு எழுதி அப்படி உள்ள. அந்தாதி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சாங்ஸ் ஐ எவர் ஹர்ட் அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஐ திங்க் சில மாசம் முன்னாடி தான் நானும் கோவிந்தும் மீட் பண்ணோம், ஜென்ரல் அவரோட மியூசிக்லாம் பற்றி பேசுறதுக்கு.
we discussed the song specifically in detail because I mean நம்ம ஒன்று பேசிட்டு இருந்தோம்ல, இது இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் அடங்கணும், அதுல தான் இருக்கணும், இப்படித்தான் ஒரு பாட்டு இருக்கணும் அப்படின்ற அது அந்த வேலைகள்லாம் எப்படி உங்க படங்கள் உடைக்குதோ, இந்த பாட்டுமே அந்த பாட்டினுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே உடைக்குது. அந்த அந்த ராப்சர்னு ஒன்று இருக்குல்ல லவ்ல, ஆமா ஐ டோன்ட் திங்க் நான் வேற ஏதாவது பாட்டுல அதை உணர்ந்திருக்கேனான்னு எனக்கு தெரியல. இவங்க எல்லாரும் அந்த கோரஸ்ல வந்து கத்தும் போது எல்லாமே அந்த அந்த டோட்டலா நம்ம ஆழ் மனசுல ஒன்று உணர்வோம்ல. ரெக்கார்டிங்லேயே அப்படிதான் இருந்துச்சு, ஒரு மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ திருஷூர்ல அந்த பூரம் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கும், திடீர்னு அப்படி ஆரம்பிச்சு அப்படியே எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னே உங்களுக்கு கணக்கு தெரியாது. யூல் பி லைக், and that's how love sometimes feels, right? Yeah. அதுதான் அங்க வரணும்னு தோணுச்சு. இப்படிதான் சொன்னேன், எக்ஸாம்பிள்ஸ்லாம் இப்படிதான் சொன்னேன். ஆப்பிரிக்கால ஒரு மாஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு டியூப் மாதிரி வச்சுட்டு இப்படி சுத்துவாங்க, அதெல்லாம் சொல்லி மைக்கேல் ஜாக்சனோட 2 பாடல்கள் மேன் இன் த மிரரும் கீப் த ஃபெய்த்தும் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா கேட்டது வந்து கொஞ்சம் வில்லங்கமான விஷயம் என்னன்னா, லவ்வோட டைமென்ஷன்ஸ் அங்க எல்லாமே இருக்கு. சண்டை இருக்கு, அன்பு இருக்கு, பிரிவு இருக்கு, அறியாமை இருக்கு, எவ்வளவோ இருக்கு. அதுல ஒருதலை காதல் இருக்கு, பிரிந்த காதல், ஏகப்பட்டது இருக்கு. இது எல்லாமே அதுல வரணும்னு சொல்லி ஒரு மாதிரி கடைசியில ஒரு கிரேசியா ஒரு டியூன் வந்தது. இதுக்கு எப்படிடா எழுதுறதுங்கிறப்ப அதே மேட்னஸோட கார்த்திக் நேத்தா வந்து இறங்குறாங்க. ஃபைனல் அதாவது வின்னிங் ஸ்ட்ரோக் வந்து கிரேட் லைன்ஸ் ஆல்சோ எல்லா பாட்லயுமே பிச்சிட்டான். அந்த லாஸ்ட் பால்ல 6 அடிக்கிற மாதிரி ஏறி அடி அடி நடிச்சாங்க. எத்தனை வெர்ஷன்ஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர், லைக் லைஃப் ஆஃப் ராம்க்கு எத்தனை எழுதுனானோ அது மாதிரி இதுக்கு எழுதி தள்ளனா சொல்ல, எதை வைக்கிறது விடுக்கிறதுன்னு தெரியாம அப்படி ரொம்ப இதா இருந்துச்சு. அப்படி இருந்தும் நிறைய குட்டி குட்டி இடங்கள்ல கியூட்டான ஒரு சினிமாத்தனமும் இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் தான் 96. இது முழுமையா அப்படியே வெறும் யதார்த்தம் மட்டுமே நிஜம் மட்டுமேன்னு கிடையாதுல்ல. அது சினிமா அதான் அதேதான். அந்த டச்சஸ் எல்லாம் எந்த விதத்திலயுமே உங்களுக்கு ஒரு நகைச்சுவையை கொடுத்தாலுமே கூட அந்த கதையோட நிஜத்தன்மையில இருந்து விலகி இல்லாம இருக்குது. ஒரு சட்டன் ஒரு எக்ஸாம்பிள் தோணுதுன்னா, இவங்க வந்து அவர் முன்னாடி நிற்கும் போது ஸ்கூல் போர்ஷன்ஸ்ல டக்குன்னு அவர் அந்த சாக்லேட் இப்படி கொடுக்கும்போது டக்குன்னு பின்னாடி விழுந்துருவார் இல்லையா? நிஜத்துல யாரும் அந்த மாதிரி போய் விழுவாங்களான்னு தெரியல. பட் ஸ்டேஜ் இருக்கும் தடுக்கி ஆர் நெஞ்ச இப்படி தொட்ட உடனே மயக்கம் அடையறதா இருக்கட்டும் இல்லையா? இது ஒரு 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 சினிமாத்தனம் தான். அண்ட் yet it works in this. இல்ல அதுக்கு ஏன் அவ்வளவு கனெக்ட் ஆறாங்கன்னா, இது இயல்பு வாழ்க்கையில எல்லாருக்கும் நடக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு ஒரு காதலின் உச்சத்துல இருக்கவனுக்கு அது நிகழும். அது அதனாலதான் அதை கனெக்ட் பண்ண முடியுது. இல்லைன்னா அது எக்ஸாஜரேஷன் ஒரே வார்த்தையில அதை தட்டி விட்டுருப்பாங்க. நடக்கும். அது நீங்க மயக்கம் போட்டுறீங்களா? நான் வெயில்ல மயக்கம் போட்டிருக்கேன், சாப்பிடாம மயக்கம் போட்டிருக்கேன், இதுக்கு மேல மயக்கம் போட்டிருக்கேன். இந்த படத்துல ஒரு இடத்துல இல்ல, நீங்க அந்த அவன் வந்து 10வது முடிச்ச உடனேவே வற்புறுத்தி அவனை கூட்டு போயிடுறாங்க தஞ்சாவூர்ல இருந்து இல்லையா? நீழகனும் அதேதான் ஒரு பணசிக்கல்ல இருந்து அப்படின்றதுனாலதான் அதே pretty much it's the same thing. அதேதான் pretty much எல்லாம் இல்ல, அதேதான் அதுல இருந்து உருவானது. நீங்க யூனிவர்ஸ்ல ஏதாவது பில்ட் பண்றீங்களா அந்த மாதிரிலாம்? இல்லங்க, இது மொத்தமாவே ஒரு நாவலா எழுதுனது. ஒரு 6 வால்யூம் எழுதிட்டேன். அதுல இருந்து கிள்ளி ஒன்னு எடுத்ததுதான் 96. சோ ஒரு விதத்துல இவனையுமே நம்ம அரவிந்த் சுவாமியோட கேரக்டருமே ஒரு விதத்துல ராமாக கூட நம்ம பார்க்கலாம். பட் அதோட அந்த எபிசோட விட்டுட்டு ஒரு அந்த வீட்டை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேருந்து எடுத்தா வரக்கூடியதான் அருள்மொழி. நீங்க அந்த பேரலல் எப்படி எடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு மறுபடியும் அப்போ அது கேரக்டர்ல விஜய் சேதுபதியே போட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோன்னு அந்த டெம்டேஷன்லாம் இல்லையா? அப்ப யோசிக்கல, ஏன்னா எழுதும் போது அப்படி தோணல. இது ஒரு சிறுகதையா எழுதப்பட்டு அப்புறம் நாவலா எழுதப்பட்டு அப்புறம் வரும்போதுதான் இந்த சம்பவத்துல இருந்து எடுக்கிறதுனால இது ஒரு ஸ்பின் ஆஃப்னு நினைப்பாங்களான்னு நினைச்சேன். நல்ல வேலை யாரும் நினைக்கல. கேரளால ஒரு பையன் கண்டுபிடிச்சு திருட்டு பையல நீ பண்ணா சரி ஃபைனலி யூனிவர்ஸ் பில்டிங் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. அந்த இதுவே இல்லை எனக்கு. ரொம்ப பர்சனலா என்னால பொறுத்திக்க முடிஞ்சது என்ன, நான் ஒரு 10 ஸ்கூல்ல படிச்சேன். அப்பா வலிய கூட்டு போயிருவாங்க, வாய்ப்பே கிடையாது. அப்பதான் அந்த ஒரு வருஷம் முடியும், நண்பர்கள் அமைவாங்க. நீங்க ஒருத்தர் மேல ஒரு இன்ஃபேக்ட் ஒரு பெண் மேல அப்படியே ஒரு அடிப்படையான ஒரு ஆசை முளைக்க ஆரம்பிக்கும். சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் பைன்னு வேற ஊருக்கு கூட்டு போயிடுவாரு. இப்படிதான் நடந்துச்சு. ஸோ என்னால அதனுடைய ஒரு கொடுமையை என்னால டெஃபினட்டா புரிஞ்சுக்க முடியுது. எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஆப்வியஸ்லி சம்திங் லைக் தட் கிளியர்லி மஸ்ட் ஹவ் ஹேப்பன், ஐ மஸ்ட். இதுதான் ஃபைனான்ஷியல் இதுதான். பட் எனக்கு நான் 3 ஸ்கூல் தான், அதனால தான் உங்களுக்கு ஸ்கூல் சார்ந்த அழகான மெமரிஸ்லாம் இருக்கு. பிரைமரி ஒரு ஸ்கூல் which is like around 6-7 years, high school 5 years,
திரும்ப ஹையர் செகண்டரி 2 இயர்ஸ். ஆனால் என்னன்னா எல்லாமே விதின் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற ஒரு 3 ஸ்கூல் தான். ஓ ஸோ சூப்பர். இங்கேருந்து படிச்சவன் அங்கே போயிருப்பான். ஸோ அங்கே போகும்போது பார்த்தா வாடா அப்படிம்பானுங்க. அங்கே போனால் எங்கள் அண்ணன் படிச்ச ஸ்கூலாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஏலியனேட்லாம் கண்டிப்பா ஆகல. வாய்ப்பே கிடையாது. அது ஊரே சின்னோண்டு ஊருங்க அது, ம். தஞ்சாவூர். ம். நான் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் எனக்கு தெரிஞ்சவன் எவனோ ஒருத்தன் இருப்பான். ம். அதனால அதெல்லாம் எனக்கு அதுதான் சொல்றேனே, அது ஐ வாஸ் கிஃப்டட் வித் அ க்ளோரியஸ் ஸ்கூல் லைஃப். இன்னும் 10 படம் எடுக்க சொன்னாலும் அதுலேருந்து வந்துகிட்டே இருக்கும். எனக்கு இப்போ சமீபத்துல எனக்கு வித் லவ் வந்தது. எனக்கு அதை நான் ரசிச்சேன். எனக்கு ஆ. பிடிச்சது நிறைய விஷயங்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங்லி அபவுட் ஸ்கூல் லைஃப், டூவல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஓகே ஓகே ஓகே. அண்ட் 96 நிறைய ஞாபகப்படுத்துச்சு அந்த ஃபிலிம் ஃபார் ஷூர். ஸோ நிறைய கதைகள் கண்டிப்பாக அதுக்குள்ள இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஃபார் ஷூர். நீங்க ஜென்ரேஷன் மாற மாறவே அதோட தன்மையும் மாறும். நீங்க 60ஸ்ல இருந்த ஸ்கூல் வேற. இப்போ எங்க அப்பாலாம் அவர் ஸ்கூல் லைஃப் பத்தி சொல்லும் போது டோட்டலா வேறையா இருக்கும். அந்த ஸ்கூலுக்கே நான் போயிருக்கேன். கண்டிப்பா இப்ப அபி எடுத்த படத்துல அது வேற ஒரு தன்மையோட இருக்கும். அது கண்டிப்பா. இந்த ஃபிலிம் இதை பொறுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஸ்டேட் அவார்டு இந்த படத்தினுடைய ரைட்டிங்குக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அறிவிக்கப்பட்டிருக்கு இல்லையா? 4 அவார்டு. 4 அவார்ட்ஸ்ல 1 ஃபார் த ரைட்டிங் ஆஃப் ரைட்டிங். ஆமா. அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஒரு வழி அது கொஞ்சம் மருந்து போட்டு மறைக்குதுன்னு கூட நான், அந்த காயத்தை ஆற்றுதுன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா ரைட்டர் ஆகணும்னு சொல்லி தான் நான் வந்தது சினிமாக்குள்ளார. ஆனா அது நடக்கல. என்ன கொஞ்சம் பயமுறுத்திட்டாங்க. நான் சினிமாட்டோகிராஃபி என்னன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க? அந்த வார்த்தையை சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க. எங்களை மாதிரி சில பேர் இப்ப எழுதிக்கிட்டு இருக்கோம், அதனாலதான் அந்த பயம். என்னுடைய அண்ணனோட நண்பர் அவரு. அப்ப வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா அவர் கொஞ்சம் சினிமாவில் இப்போ தொடர்பு இருந்தது. சினிமாவில் போகணுங்கிற என்ன வாட ஆகணும்னு. ஏன்னா விஸ்காம் முடிச்சிட்டேன். நான் ரைட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி தெரியுமா இருக்கு, எனக்கு பிச்சைக்காரன் ஆகணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. ஆனால் அந்த வயசுக்கு அந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்துது? ஏன்னா அவர் என் மேலே அக்கறை உள்ள ஒரு மனிதர் தான். ஏன் அப்படி சொல்றீங்க? எந்த ரைட்டர்டா நல்லா சம்பாரிச்சு லைஃப்ல செட்டில் ஆனாங்க? எல்லா ரைட்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி எழுதுறதுல பஞ்சப்பாட்டு பாடியிருப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டேன், வறுமையில் இருந்தேன், பிள்ளைங்களை படிக்க முடியல, சாப்பாடு இல்லை, இப்படி தாண்டா எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் நீ ஒரு ஹாபியாக வச்சுக்கோ, வேறு ஏதாவது டெக்னிக்கலாக கற்றுட்டு நீ ஒழுங்காக போயிருந்தோன்னு. அப்போ இப்போ மேலகனில் வர்ற மாதிரி அப்போ தான் நாங்கள் சென்னை விட்டு வந்திருக்கோம். வீட்டில் வறுமை. இப்போ போய் நான் ரைட்டர் ஆகணும்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் இதில் தான் தள்ளப்போகுது. ஸோ சீக்கிரம் படிச்சுட்டு நானும் ஒரு வேலைக்கு அதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா பார்க்குறீங்களா இன்றைய தேதிக்கு? அதைத்தான் எல்லா ரைட்டர்ஸுமே எழுதிட்டாங்களா. அது நான் என்ன அதை என்டார்ஸ் பண்ணுறது? அது இருக்கு. பட் இன்னைக்கு கூட இல்ல, இன்னைக்கு அதுக்கான நல்ல மாற்றம் வந்துருச்சு. ஓகே. ஏன்னா ஒரு காலம் வரைக்கும். தேங்க்யூ. இன்னும் 2-3 விஷயம் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா எங்களை சொல்றேன் நானே சொல்றேன். ஏன்னா இப்ப முன்னாடிலாம் வந்து டைரக்டர்ஸே ரைட்டர்ஸா இருந்துட்டாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் பீரியட்ல வி ஹேட் வெரி குட் ரைட்டர்ஸ். ஹிந்திலையும் சொல்றேன், நல்ல ரைட்டர்ஸ் இருந்தாங்க. தெலுங்கு இப்பதான் எனக்கு அதை பத்தி கொஞ்சம் தெரிய வருது. மலையாளம் சொல்லவே வேணாம். இன்னைக்கும் சரி, அன்னைக்கும் சரி, என்னைக்கும் வி ஹேட் கிரேட் ரைட்டர்ஸ், ராக் சாலிட் ரைட்டர்ஸ். தமிழ்ல அது கொஞ்சம் இல்லாம போயிடுச்சு. இன்னொன்று, ஈவன் இலக்கியங்கள் எழுதுறவங்களே வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு வறுமைங்க கூடிய அந்த இது இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய புரிதல்னாலையும் அந்த அவேர்னஸ்னாலையும் என்னன்னா ரைட்டர்ஸ்க்கான நல்ல ஒரு அவென்யூ ஓப்பன் ஆயிடுச்சு. சினிமாக்கு எழுதுறாங்க, புத்தகங்களை நிறைய படிக்கவும் செய்யறாங்க. அதனால அது இப்ப அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே. ரைட்டிங்னு பேசும்போதில் இந்த படம் ஐ திங்க் கண்டிப்பாக இதுக்கான ரைட்டிங்கான எல்லா அங்கீகாரங்களும் கொடுக்க வேண்டிய ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். முக்கியமாக ஏன்னா நம்ம ஸ்கூல் போர்ஷன்ஸ் பற்றி பேசும்போது பேஸ் பொறுத்து உங்களுக்கு யாருமே உங்களுக்கு அட்வைஸ்லாம் கொடுக்கலையா, தொந்தரவு பண்ணலையான்னு கேட்டோம். இது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக ஷூட் பண்ணுறீங்களே, இஸ் இட் ஃபாஸ்ட் இனஃப், இஸ் இட் ரேபிட் இனஃப் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கலையான்னு நான் சொன்னேன்ல. பட் இந்த படம் இஸ் ரியலி கான்ஸ்டன்ட்லி மூவிங். There is a sense of real movement about this film அப்படின்னு நினைக்கிறேன், which is incredible. ஏன்னா ரொம்ப ஆப்வியஸா திணிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் எதுவும் பெருசாக நடக்கல. இது இங்கே நாங்க கூட்டு போகணுன்றதுக்காக இங்க ஒன்று புதுசா நான் ஒன்று கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லாம இருந்தும் நீங்க அங்கங்க சின்ன சின்ன கேள்விகளை ஓப்பன் பண்றீங்க. அதுக்கான பதில்கள் சில டைம் உடனடியாக கூட கொடுக்கறது கிடையாது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அந்த பதில் கொடுக்குறீங்க. சரி, இப்போ இந்த கேள்விக்கான பதில் இங்க வந்துருச்சு, இப்போ அடுத்து இது எதை நோக்கி போக போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வேற ஒண்ணு ஆர்கானிக்காக இன்னொன்னு முளைக்குது. இது படம் முடிவு வரைக்குமே நடந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். முதன்முறை அவங்க வந்துட்டு சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹோட்டல் ரூமுக்கு போனதுல இருந்து ஆரம்பிச்சதுன்னா
நிஜமாவே சொல்றேன், ஒரு மாதிரி மூச்சு திணறதான் இந்த படம் போகுது. இது சோ யாராவது இது வந்து ரொம்ப பொறுமையான படம் பேசிட்டே இருக்காங்கன்னா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, என்னால அது புரிஞ்சுக்க முடியல. இது ரொம்ப பிரெத் டேக்கிங்லி ஃபாஸ்டான ஒரு ஃபில்மா தான் நான் பாக்குறேன். இல்ல அது பொறுமையான படம்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸ்லோன்னு சொன்னீங்கனாலும் பிரச்சனை. ஸ்லோ இஸ் நாட் ராங், ஆல்வேஸ் ஃபாஸ்ட் இஸ் நாட் ரைட். உங்களுக்கு பரபரன்னு தான் ஒரு படம் பார்க்கணும்னா அந்த மாதிரி படங்களை இப்போ நானே எனக்கு வந்து கொஞ்சம் விறுவிறுப்பான படம் பார்க்கணும்னா நான் போய் மிஷன் இம்பாசிபிள் மாதிரி தான் ஒரு படம் பார்ப்பேன். இல்லை எனக்கு என்ன சொல்றது, ஒரு மாதிரி என் என் மனதுக்கு நெருக்கமாக ஒரு படம் பார்க்கணும்னா நான் போய் ஒரு மஜிதியோட படத்தை தான் நான் போய் பார்ப்பேன். இப்போ நினைச்சு பாருங்களேன், இப்போ ஸ்பீட் மாதிரி ஒரு படம் தான் நம்ம எல்லாம் ஃபாஸ்ட் படம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுல என்னன்னா இந்த நேரத்துக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் நடந்தே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்ட ஒரு த்ரில்லர். இந்த படம் எந்த விதத்துல மாறுபட்டதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களுக்குமே கால கட்டாயம் ஒண்ணு இருக்கு. இந்த நேரத்துக்குள்ளதான் நம்ம சந்திச்சு ஆகணும், இதுக்கு மேல நமக்கு ஒரு நிமிஷம் கூட நம்ம நினைச்சா கூட எக்ஸ்ட்ரா கிடைக்க போறது இல்ல அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்காங்க. அதுக்குள்ள பல உண்மைகளை அவங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவங்கள பொறுத்து, எதிராளை பொறுத்து, அவங்களுடைய எதிர்காலத்தை பொறுத்து, கடந்த காலத்தை பொறுத்து, இது எல்லாம் நடக்குது. சோ இது ஒரு டிராமாவாக ரொமான்ஸாக இருக்கிறதுனால மட்டும் இது த்ரில்லிங்காக இல்லையான்னு எனக்கு தெரியல. அதான் இது வந்து இட்ஸ் நாட் அ த்ரில்லர், ஃபார் ஷூர், பட் தேர் இஸ் அ த்ரில் ஃபேக்டர் இன் இட். அதனால தான் நீங்க அதை ரசிக்கிறீங்க, அதை பொறுமையா பாக்குறீங்க, எல்லாமே அது நடக்குது. நான் சொல்றது படம்னாலே பரபரப்பா இருக்கணும், படம்னாலே 2 மணி நேரத்துல இருக்கணும், இதெல்லாம் இருந்தா அது ஓடிரும் அப்படின்னு இன்னைக்கும் ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. அத நான் சரி பண்ண முடியுமான்லாம் எனக்கு தெரியாது. என்னால இல்ல உங்க படங்கள் ஏதோ ஒரு விதத்துல சரி பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு தான் நான் கண்டிப்பா நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து மத்தவங்களுக்கு காமிக்குது இல்ல, ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டாக அது மாறி அங்க நிற்கும் போது, இண்டஸ்ட்ரியோட ரெஸ்பெக்ட் அது பெறும்போது, ஐ திங்க் அது இப்படியும் பண்ணலான்றதுக்கான ஒரு புது ரோடு, அது ஒரு வழி காமிக்குன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு உண்மையாவே ரைட்டிங்கை விரும்பி வர்றவங்களுக்கு அது ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸா தான் இருக்கும். ஆனா இந்த அறவர புரிதலோட இருக்கவங்க அவங்களுக்கு எடுத்துடாம இருந்துட்டா பெட்டர். நான் 2வது வாட்டி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான ஒரு காரணம் கூட என்னன்னா, இப்போ முதன்முறை பார்க்கும்போது ஜானு வந்து நீ என் கல்யாணத்துக்கு வந்திருந்தா வரமாட்டியான்ற ஒரு ஏக்கத்தோட நான் இருந்தேன். நீ வந்தன்னா நான் அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்திருப்பேன், நீ கூட்டிட்டு போக மாட்டியான்னு ஆசையோட இருந்தேன்னு சொல்லும்போது, முதல் வாட்டி ராமோட முழு எமோஷனல் ரெஸ்பான்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதனுடைய உண்மை நமக்கு அதுக்கப்புறமா நீங்க கொஞ்சம் காக்க வச்சுதான் அதை கொடுக்குறீங்க. நான் வந்தேன் அப்படின்ற ஒரு இடம், அதை நீங்க எந்த இடத்துல பொறுத்துனீங்க, அது எங்க வந்துச்சு அப்படின்றதும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதோட ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குமான்லாம் எனக்கு தெரியல நீங்க சொல்லக்கூடிய பல த்ரில்லர் மூவிஸ்ல. உண்மையாவே அதை நான் ட்விஸ்டா வைக்கல. புரியுது. அது என்னன்னா உடனே சொல்லியாச்சுன்னா அவன் மனசு கஷ்டப்படுமே, இதை முடிஞ்ச வரைக்கும் சொல்லாம தட்டி கழிப்போங்கிறதா அவனுடைய அவர் அந்த மோமெண்ட்ல விஜய் சேதுபதி அவங்களுடைய ரியாக்ஷனும் பயங்கரமா இருந்துச்சு. the way that he looks at her, பட் ஒரு இயலாமை இல்ல, அது இயலாமை என்னன்னே புரியல, பொருந்தாம இருக்கு. அதாவது அவளுடைய அங்க நடந்ததுக்கும் இதுக்கும் பொருந்தவே இல்லைல்ல, அப்படிங்கிறப்பதான் நீங்க அதை ஓபன் பண்றீங்க. அந்த அந்த குழப்பம் இருக்குல்ல, அதாவது ராம் மாதிரி ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒருத்தனுக்கு ஒரு குழப்பம் வரும்ல, நான் அவளையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, ஆனா இந்த குழப்பத்தையும் நான் தீர்க்கணும் அப்படிங்கிறப்ப by virtue of itself it becomes a. அந்த இடத்துல நீங்க கடந்த காலத்தையும் யோசிச்சு பாக்குறல்ல, நான் போனேனே, சோ நான் ஒரே ஒரு வார்த்தை பேசியிருந்தா எல்லாமே சார்ட் அவுட் ஆயிருக்குமா, அப்போ நான் பேசாம இருந்ததுதான் அங்க தப்பா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு இடத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, அந்த சிரிப்பு வந்து அவ்வளவு குயிக்காக ஒரு கதறலாக கண்ணீராக மாறுது. such beautiful moments in this film for sure. நம்ம த்ரிஷா அவர்கள் பொறுத்தும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல ஆல்மோஸ்ட் தெரியல, எனக்கு தான் அப்படி தோணுச்சான்னு, கண்ணுல ஒரு மாதிரி தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு கான்ஸ்டன்டாக. இல்ல அவங்க கான்ஸ்டன்டா அழணும்ட்டு கூட அவசியம் இல்லை, ஏதோ ஒரு விதத்துல நம்ம அவங்கள நான் டைரக்ட் பண்ணதுனால நான் சொல்றேன், நம்ம ஒரு அவங்கள வெறும் ஒரு ஹீரோயினா நம்ம பார்த்து அவ்வளோ பெரிய டேலண்ட்டை சரியா யூஸ் பண்ணாம விட்டோங்கிறது என்னுடைய பெரிய வருத்தம். ஓகே. ஏன்னா எனக்கு அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாது. நானும் அவங்க ஒரு ஒரு கிளாமர் ஹீரோயினா நடிச்ச படங்கள் தான் நான் பார்த்துருக்கேன். 1-2 படங்கள்ல தான் எனக்கு அந்த புரிதலே வந்தது, இல்லையே ஒரு பயங்கரமான ஆக்ட்ரஸா இருக்காங்களே அப்படின்னு. உதாரணத்துக்கு இந்த பார்க்காத என்ன பார்க்காதன்னு ஒரு பாட்டு, 6 படம் நினைக்கிறேன் சூர்யானோட, அந்த சாங்ல வந்து அங்கங்க அந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது செமையா நடிச்சிருக்காங்களேன்னு தோணுச்சு. அப்புறம் இவங்க ஜீவா சார் கூட ஒரு படம் நடிச்சிருக்காங்க, என்றென்றும் சாரி,
அதில் ஒரு ஆக்ட்ரஸாகவே வருவாங்க. ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். அது குறிப்பாக அந்த அந்த சாங் ஒன்று இருக்கும், அதில் பேக்கப் ஆகி கிளம்புவாங்க அந்த சாங். என்னடா இவங்க பயங்கரமாக நடிச்சிருக்காங்களே, ஒரு 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 ஆர்ட் ஃபிலிமில் ஒரு ஒரு ஹீரோயின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அப்படி நடிச்சிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னா தான் ரொம்ப கன்வின்ஸ் ஆகி அவங்கள்ட்ட போய் பேசினது. ஆனால் அது எப்படி சொல்லலாம், கிட்டத்தட்ட ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஷாட் ஐ குட் சி அவங்க அந்த மீட்டரை கரெக்டாக அடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன். அவங்களால இவ்வளோ நடிக்க முடியும், அவங்க நல்லா நடிச்சிருவாங்கன்னு தெரியும், நம்ம எதிர்பார்ப்பை தாண்டி ஒன்று போகும்ல. அதுக்கப்புறம் உண்மையாகவே நான் அவங்கள டைரக்டே பண்ணல, படிச்சுட்டு வருவாங்க, நடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்போ ராம் கூட அவன் ஓரளவுக்கு வெட்ட வெளியில ஓப்பனா அவனுடைய ஃபீலிங்ஸை காட்ட முடியுது இல்லையா? ஜானுவால அது பண்ண முடியல. ஏன்னா அதுல ஒரு நிர்பந்தம் இருக்கு, ஒரு லேயர் இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆன ஒரு விஷயம், மேபி உள்ளுக்குள்ள தனக்கே ஒரு குழப்பமும் இருக்கலாம். அப்படி இருந்துகிட்டு ரொம்ப கேஷுவலாவும் எல்லார்கிட்டயும் பழக வேண்டியிருக்கு. பட் அப்படி இருந்தாலும் இது மறுக்க முடியாத ஒரு அட்ராக்ஷனாகவும் ஒன்று இருக்கு. எனக்கு அந்த ஷாட் அவங்க ஹோட்டல் வெளியில இருந்து அவங்க உள்ள போறாங்கல்ல, அப்படியே நீங்க அவங்க வாக் அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டே அப்படியே மேல போறீங்க, அந்த சாங் சொல்றீங்க. போகும்போது ஒரு ஹோட்டல் காரிடார்ஸ் எல்லாம் எவ்வளவு ஒரு தனிமையான ஒரு இடம் அப்படின்றத முழுமையா எனக்கு புரிய வச்சதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஹோட்டல் ரூமை விட எனக்கு நிறைய டைம் தோணும், ஹோட்டல் ரூமை விட ஒரு தனிமையான ஒரு இடம் எதுவுமே இருக்க முடியாது நீங்க தனியா தங்கும் போது. அது ஷார்ட் டிவிஷன்ல போடும் போதே ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ரிஸ்ல இருக்கும் போது ஐ ஸ்டேட் இன் திஸ் 5-star ஹோட்டல்ஸ். ஓகே, ஸோ இட் வில் ஹேவ் லெங்தி காரிடார்ஸ் அன்லைக் த நார்மல் ஹோட்டல்ஸ் வேர் வி ஜென்ரலி ஸ்டே. 2-star 3-starலாம் அப்படி இருக்காது. மிஞ்சி போனா ஒரு ஃப்ளோர்ல ஒரு 10-15 ரூம் தான் இருக்கும். பட் இந்த 5-star ஹோட்டல்ஸ்ல யூ வில் ஹேவ் திஸ் லைக் 200 feet காரிடார்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு மேலே எல்லாம் போகும் சில நேரம். இதை மாதிரி வேணும்னு சொல்லி தேடணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லாபி வேணும். அந்த லாபியே பார்த்தீங்கன்னா மற்ற ஹோட்டல் அப்படி இருக்காது. இங்கேருந்து நீங்க அந்த லாபி அந்த ரிசப்ஷன் வரைக்கும் நடக்கிறதுக்கு இட் வில் டேக் அ மினிட். அப்புறம் அந்த காரிடார்ல நீங்க ஃபுல்லா நடக்கணும்னா இட் வில் டேக் 2 minutes. இந்த லெங்த் வேணும். இதை ஹை ஸ்பீட்ல காமிச்சா இன்னும் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ போய் ஒரு இடத்துல நின்று அவங்க திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட் டிவிஷன்ல எழுதிருக்கு. திரும்பி பார்க்கும்போது த என்டையர் காரிடார் ஷுட் பி எம்டி. ஏன்னா அவன் ஒருவேளை பின்னாடி வந்துட மாட்டானா, வந்து என்னை கூப்பிட மாட்டானா நினைக்கும் போது இல்லை, அந்த தனிமை இருக்குல்ல, அந்த லெங்த் காரிடார் இது வேணும்னு சொல்லி தேட்டா நல்ல வேலை ரெண்டும் ஒரே ஹோட்டல்ல கிடைச்சு. த லெங்தி காரிடார் அண்ட் த லெங்தி லாபி ரெண்டுமே அக்கார்ட் பாண்டிச்சேரியில தான் கிடைச்சு. இங்க இல்ல பாண்டிச்சேரியில தான் கிடைச்சு. அண்ட் த குட் திங் இஸ் அந்த உள்ள போய் உட்காந்து அழுவாங்கல்ல பாத்ரூம்ல, அதுவும் அது வந்து பார்க் ஹோட்டல் இருக்குல்ல இங்க தி பார்க், அதுல தே ஹேட் திஸ் வெரி ஹியூஜ் இது பாத்ரூம் வேர் அந்த கிளாஸ் வால்லாம் இருக்கும். ஸோ யூ கேன் சி வெளியில இருந்து ஷார்ட் வச்சிங்கன்னா. மற்றதெல்லாம் எப்படின்னா டிவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அந்த ஒரு ஸ்பேஸ் வேணும்னு பார்க்கும்போது அதுவும் அங்கே. அண்ட் அதுலயுமே ஒரு மெமரபிள் இமேஜ் உங்களுக்கு கிடைக்குது இல்ல, இவங்க அது மேல உட்காந்துக்கிட்டு அழும் பொழுது இவன் ஆல்மோஸ்ட் தரையில கேட்குற மாதிரி தரையில அப்படி உட்காந்துட்டு உட்காரணும். ஸோ இதெல்லாம் செட்டு போட்டா செட்டா தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு, என்னதான் அழகா போட்டிங்கன்னா. அந்த ரியல் இதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல இந்த ரியல் ஹோட்டலுக்கு. ஸோ குவிக்கா நீங்க இங்க எடுத்துட்டு அங்க போய் இங்க போய், ஸோ அங்க சூட் ரூம்ல இது கிடைச்சது, இவங்க ரூம்ல அது இல்லை. ஸோ அது எல்லாம் அமைஞ்சது. ஸோ அக்காடுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அந்த ஜியோகிராஃபி கிடைச்சது. ராம் ஜானும் நிறைய பேசுறாங்க இந்த ஃபிலிம்ல, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர். ஆனா ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் எப்படி கவனிக்கிறாங்க, அதை கேட்கறாங்க, அவங்க அந்த பேச்சு அவங்களை எப்படி மாத்திக்கிட்டே இருக்கு அப்படின்றதெல்லாம் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல விஜய் சேதுபதி இந்த கேரக்டர் வழியாக அவங்களை எப்படி பார்த்து ரசிக்கிறாரு, அந்த அதுவே ஒரு பெரிய வலியை எப்படி உண்டாக்குது. ஜஸ்ட் எனிதிங் தட் ஷீ கேன் சே, just how he listens to her makes her look so beautiful to you. சொல்ல போனா அதுதான் பியூட்டியாவும் மாறுச்சு. ஒருத்தர் பேசும்போது they have a content to deliver. ஆமா. So they are going to be vocal. So இன்னொருத்தரோட ரியாக்ஷன் இருக்குல்ல, அந்த உதாரணத்துக்கு சேது வந்து நான் வந்தேன்னு சொல்லும் போது ஜானுவோட சேஞ்ச் ஓவர். அதே மாதிரி இவங்க வந்து ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி சொல்லும் போது டக்குன்னு அப்படி ஒரு லுக் வரும், இப்படி கண்ணு அப்படி மேலே வந்து அப்படி பார்ப்பாரு, ஒரு ஹாஃப் லுக் இருக்கும். those things it made a big difference. Silent shots made a big difference. And that is just them being good actors. இல்லையா? இல்லைன்னா பண்ணவே முடியாதுங்க. நீங்க எவ்வளவுதான் சொல்ல முடியும், நீங்க சொன்னா அது ஓவர்லோடு தான், அவங்கள இரிட்டேட் தான் பண்ணும். ஸோ அவங்க அதை கிரகிச்சு பண்ணணும். ராம் பொறுத்து பேசலாம் இந்த நேரத்துல. நீ ஒரு வர்ஜினா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுது. அது ஆமா அப்படின்றப்பல அது நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஆம், சொல்லுங்க. 20 வருஷத்துக்கு மேல பிரிவு இவங்க 2 பேருக்குமே. 10ஆம் கிளாஸ் காதல். அதன் பிறகு காலேஜ் போர்ஷன்ஸ் வரும்போது இவரை பொறுத்த வரைக்கும் உண்மை என்னன்னா, அவ என்னை தாண்டி வாழ்க்கைய வாழ கத்துக்கிட்டா, என்னை தாண்டி வேற ஒரு விஷயத்துக்கு போயிட்டா, என்ன அவ மறந்துட்டா அப்படின்ற ஒரு ஜோன்ல தான் இருக்காங்க. இப்போ அங்கிருந்து இவனால இன்னமும் அதை தாண்டி வர முடியல அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல அழகுபடுத்தப்படுமோ இந்த படத்தினால். அது அது ஒரு ஒரு சிக்கலாக, அது இது சரியான முறை, இதுதான் ஒரு காதலின் உச்சம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுமோன்ற கவலை உங்களுக்கு இருந்துச்சா? இல்ல இல்ல. ஏன்னா அது அங்க சொல்லப்படல. ம். அவனால வர முடியல, அவ்வளவுதான். ஸோ ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை பார்த்துட்டீங்கன்னா அது உங்களால அதுல இருந்து மீள முடியாது. இன்னொன்னு அவனுக்கு அது ஒரு பெரிய ஒரு வடுவாவும் இருக்கு. So, அதனால அவன் அந்த நினைவுகள்ல அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா அந்த இப்படியே தான் இருக்கணுமா, இதை தான் நீங்க குளோரிஃபை பண்றீங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப அவன் லைஃப்ல இதுக்கப்புறம் அவனுக்கு எதுவும் இல்லையா அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் தான் 96 ஓகே. ஸோ அதை நான் எடுத்தேன்னா இது பதில் வந்துடும். இப்போ நான் அதை நான் எவ்வளவு சொன்னாலும் திஸ் கொஸ்டின் வில் கீப் அரைசிங். ரைட். ஓகே. ஓகே. இன்னொன்று நம்ம அப்படி ஐடியலா நம்ம சிச்சுவேஷன் சொல்லவே முடியாது. இந்த 96 எங்க முடியுதோ அதுக்கு அடுத்த நாளே கூட அவனுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்கலாம். அதான் நடக்காம அவனே தடுத்து வைக்கலாம். ஸோ ஹி இஸ் நாட் லைக் டிசைடட் இப்படிதான் அப்படிதான். அவனால அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ முடியுது. அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, அவன் சந்தோஷமா தானே இருக்கான். அவன் சோகமா என்ன சொல்றது, தண்ணி அடிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு அவன் இல்லையே. அவன் இயற்கையோட ஈந்து அந்த நினைவுகள்ல அவன் இருக்கான், அவ்வளவுதான். அவன் நல்லா சக்சஸ்ஃபுல்லா நல்லா தான் இருக்கான், நாசமெல்லாம் போய். ஏன்னா நம்ம ஊர்ல இல்ல இப்போ கான்ஸ்டன்டா இந்த ஒருத்தவங்களுடைய ஒரு பெர்மிஷன் இல்லாம அவங்கள பின் தொடர்ந்துகிட்டே இருக்கிறது, கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கறது, இந்த ஜோன்ல பல பேர் நம்ம சினிமாவே அதை நிறைய குளோரிஃபை பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது அதை பண்ணது நான் சொல்ல வரல. ஏன்னா இவனை நம்ம புரிஞ்சுக்கும் போது இவன் யாருக்குமே ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒருவனாக இல்லைன்றதுனால நமக்கு இது எதுவுமே நமக்கு சிக்கலாகவும் தெரியல, ஒரு பிரச்சனையாகவுமே தெரியல. அதான் உண்மை. இந்த படமும் அவன் செய்வதுதான் சரி, இதுதான் இவனை மாதிரி இருந்தா எல்லாருக்கும் காதல் சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி சொல்ற ஒரு படமாவே நான் நினைக்கல. பட் அப்படி இருந்தும் அவ ஒரு இடத்துல வேணான்னு சொல்லி முடிச்ச பிறகும் இவன் பின் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கான் இல்லையா? இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல நீங்க பேலன்ஸ் பண்ணிடுறீங்க, பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் creepy how he gives her all the details about her life in one moment. இதுதான் இது நடந்துச்சுன்னு அந்த நேரத்துக்கு அவனுடைய புரிதல் என்ன, நீ என்ன வேணான்னு சொல்லிட்ட, பட் அப்படி இருந்தாலும் நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்றது. நீங்க எழுத்தாளரா அதனுடைய அழகியலாக நீங்க என்ன பாத்தீங்க? நீங்க அது எப்படி how are you able to do this thing where நோக்கம் தான். See, இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணை பாக்குறீங்க, பிடிச்சிருச்சு, உடனே ஐ லவ் யூன்னு சொல்லிடுவீங்களா? ஒரு ஃப்ரெண்டா வேணும் அப்படின்னாலும் பாக்குறீங்க, ஹாய் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேட்டுற மாட்டீங்க. அப்பப்போ பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு வேளை ஒரு லவ் டைமென்ஷன் வந்ததுன்னா எங்கேயாவது போனாங்கன்னா பின்னாடி போய் நம்ம பார்க்க தான் செய்வோம். ஸ்டாக்கிங்கிறது வேற, உங்க இன்டென்ஷனே தப்பா இருக்கும். சரி, நம்ம அதுக்காக பின்னாடியே போகணும்னு நான் சொல்ல வரல. அது அவங்களுக்கும் அது தொந்தரவா தான் இருக்க போகுது. பட் எங்கெங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய கனவுகள் என்ன, அவங்க ஆசைகள் என்ன, எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு சில நேரம் அது அவங்க ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா தெரிய வரலாம். இல்லைன்னா நமக்கு அது ஒரு என்ன சொல்றது, உங்களுடைய நோக்கம் என்ன, உங்க அன்பை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பத்தை நீங்க பாக்குறீங்க. நம்ம அதையும் போய் ஸ்டாக்கிங் சொல்லிட்டோம்னா தென் தட்ஸ் நாட் இது. நம்ம ரைட்டிஸா இருக்கிறோங்கிற பேர்ல எல்லாத்தையும் நம்ம சரியான கதாபாத்திரங்களாக மட்டும் எழுத முடியுமான்ற மாதிரி சொல்றீங்களா? சரின்னு இல்ல நான் சொல்றது, ரொம்ப இவங்க இப்போ அவளுக்கு தெரியாம இவன் போய் ஒருத்தனை போய் அடிச்சு கிடிச்சு எல்லாம் பண்றான்ல. ஆமா, அது will women feel good about that? I don't know. இல்ல நான் இது என்னது சரி தப்புங்கிற விஷயத்தை தாண்டி அவன் எதுக்கு அதை செய்யறான் அதை ஏன்னா அதுல அதை தெளிவா சொல்றோம்ல. உன்னை ஒருத்தன் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான், அதுக்காக தான் நான் அவனை அடிச்சேங்கிறான். அவன் ஒரு காலேஜ் பையன், அவனுக்கு அவ்வளோலாம் யோசிச்சுலாம் ஐ ஹாவ் டு ப்ரொடெக்ட் ஹர், அதனால இதை நான் செய்வேன். அவன் என்ன வேணான்னு சொல்லிட்டான், அதனால அவள் கண்ணு முன்னாடி போய் நான் நிற்க மாட்டேன். ஆனா அவள் மீது எனக்கு இருக்கும் காதல் உண்மை தானே, அதனால அவன் தள்ளி நின்று அதை இது பண்றான். ஒரு ஸ்டேஜ்ல அவளுக்கு திருமணம் ஆகும்போது அவன் அதுல இருந்து விலகிடுறான். அவனுக்கு என்னன்னா, நம்மள்ட்ட நல்லா தானே இருந்தா அப்புறம் ஏன் இது நடக்குதுங்கிற ஒரு கொஸ்டினோடய தானே அவன் இருக்கான். புரியுது. நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி அவ புரியலன்ற ஒரு ஜோன்ல தான், ஒரு குழப்பத்துல தானே அவன் இருக்கிறான். ஆனா அது திருமணம் ஆகும்போது அவனுக்கு அது
கன்ஃபர்ம்டு. கன்ஃபார்ம் தாலி கட்டுற வரைக்கும் கூட இல்லை. இதுக்கப்புறம் அது அவளுடைய லைஃப். அவள் வந்து அவளுக்கு ஒரு பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்கிறப்ப அங்கேருந்து அவன் விலகிடுறான். தட் இஸ் பீங் ரைட். எஸ். ஓகே ஓகே. ஸோ இங்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, நம்ம அதை பார்க்கணும்ல. நீங்க ஒரு கேரக்டர், நீங்க ஒரு கதையை யோசிச்சுட்டு நீங்க இதை அணுகும்போது அதுக்கு என்னால ஐ அண்டர்ஸ்டாண்ட் இந்த கதைக்கான பதிலை நான் சொல்ல முடியாது, பொருந்தாது. ஓகே. நீங்க ராம வச்சு பார்க்கணும். நீங்க வந்து ஒரு பொறுக்கி பையனை வச்சுட்டு நீங்க இதை பார்த்தீங்கன்னா ராம் பொறுக்கி இல்லை, அவன் தொந்தரவு பண்றான்ல, அவன் ரொம்ப நல்ல பையன். அங்க இந்த கேள்வியை கொண்டு வரணும், அவ்வளவுதான். ஓகே. நான் சொன்னேன்ல, அந்த ஹோல் ஜோன் இவங்க ரோல் பிளே பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல ஒரு விதத்துல. ஜானு ஒரு சில நிமிஷங்களுக்கு அவனுடைய மனைவியாக பேச ஆரம்பிப்பாங்க இந்த போட்டோகிராஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அந்த இடத்துல அஃப்கோர்ஸ் தியேட்டரே எந்திரிச்சு கை தட்டி செலிப்ரேட் பண்ண அந்த மோமெண்ட் அது. ஏன்னா இது நிஜத்துல நடக்காத ஒரு விஷயத்த நீங்க காமிச்சு அந்த சந்தோஷ உணர்வையும் கடத்திடுறீங்க அந்த ஒரு மோமெண்ட்ல. கிரேட் சாய்ஸ் டு ரைட் இட் அண்ட் மேக் இட். கோவிந்த் வசந்தா மியூசிக்கும் அது பயங்கரமா ஆட் ஆகுது. வாட் ஐ ஃபவுண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் இஸ் அவங்களுடைய இந்த இமேஜினேஷன்ல வரக்கூடிய ஒரு ராம் நிஜ ராமாக இல்லை. அவன் பயங்கர அசர்ட்டிவா இருக்கான். இன்ஃபேக்ட் அந்த இடத்துல நண்பன் கூட அவனுக்கு தேவைப்படலை. அவன் பாட்டுக்கு தனியா நிக்கிறான், கெத்தா நிக்கிறான், வரான், வந்த உடனே நான் வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு கான்பிடென்ட்டா அப்படியே உள்ள நடந்து வர்றான். ஒரு ஹீரோயிக்கா இருக்கு. இவங்க வார்த்தையில சொல்லணும்னா சிங்கக்குட்டி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அவன் நிஜத்துல அது கிடையாது. கண்டிப்பாக ஒரு விதத்துல அவங்க அப்படி அவன் இருந்திருக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததாக நீங்க பாக்குறீங்களா? Do you think she wanted him to be more assertive on some level? உனக்கு அந்த உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. தைரியமா, அதாவது உனக்கு ஒரு என்னை வந்து நீ இப்படி கேட்கும் போது அது ஒரு தொந்தரவா இருக்குமோன்னு நீ நினைச்சில்ல, தயங்குன்னு இல்ல, உனக்கு அந்த உரிமை இருக்கு. ரைட் ராயலா நீ உள்ள வந்து. ஏன்னா நிஜராம் என்னைக்குமே யாருக்கிட்டயுமே அதை செய்வானான்னு தெரியல. இவள்கிட்ட மட்டும் தான் அப்படி இருப்பான். மத்தவங்களெல்லாம் தூக்கி போட்டு பந்தாடிட்டு தானே இருக்கான். அவன் தைரியமானவன் தான், வீரம் தான். புரியுது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வளர்ந்த அப்புறமுமே முருகதாஸ் கேரக்டர் அவன்ட்டு அடி வாங்கிட்டு தானே இருக்கும். உண்மை. அவன் சரியான வீரன் தான், தைரியசாலி தான். ஆனா எந்த வீரனும் அந்த இடத்துல பயப்பட தானே செய்வாங்க. when it comes to proposing அந்த பயம் இருக்கும். இன்னொன்னு, அவன் எவ்வளவு தைரியசாலியா இருந்தாலும் அவன் ஒரு கண்ணியமானவன். ஒரு லேடிஸ் காலேஜுக்குள்ள நீங்க அப்படி போக முடியுமான்னா முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் நாட் ரைட். அதே சமயத்துல அதனாலதான் அந்த ட்ரீம்ல யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. வந்து இதான் நடக்கும். ஸோ இட்ஸ் அ ட்ரீமி சிச்சுவேஷன் தான். ஸோ அவங்க சொல்றது என்னன்னா, அவன் he claimed that right. அந்த உரிமையோட வந்து என்ன வந்து do you think that would make Ram feel really horrible about himself on some level? Maybe this is what I should have done. Yes. பட் அந்த பக்குவம் அந்த வயசுல இருக்காதுல்ல. there is nothing called an ideal age to do certain things or ஒரு சிச்சுவேஷன்ஸ் கிடையாது. எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து ஒரு தயக்கம். அவனுக்கு இந்த வயசுக்கு ஒரு விஷயம் மறுபடியும் இவ்வளவு ஃபீலிங் வரும்போது இட்ஸ் பாசிபிள் தட் ஹி குட் ஸ்டில் பீ தி சேம் திங். நான் பெரிய டைரக்டர்ஸே சொல்லி கேட்டிருக்கேன்ல, எத்தனை படம் எடுத்தாலும் ஒரு புது படம் எடுக்கும் போது முதல் ஷாட் எடுக்கிறப்ப கை கால்லாம் நட்டுங்கும், வேர்க்கும்னு சொல்லுவாங்க. எவ்ரி டே, எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட் இஸ் ஃப்ரெஷ். சந்தோஷமா இருக்கனான்னு கேட்டீங்கன்னா சந்தோஷமா இல்ல, ஆனா நிம்மதியா இருக்கேன் அப்படின்ற ஒரு வரியை சொல்லுவாங்க. அகைன் another unforgettable line. What do you want? சந்தோஷமா, நிம்மதியா? What do you think? இன்னும் உயர்ந்தது எதுன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஏதாவது பாக்குறீங்களா நீங்க? எனக்கா, ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் நிம்மதி ரொம்ப ப்ரையாரிட்டியா நான் பாக்குறேன். இது இருந்ததுன்னா மகிழ்ச்சி தேடி வரும்ங்கிறது ஒரு நம்பிக்கை வரவும் செய்யுது. ஸோ எந்த விதத்திலயுமே இப்போ ஜானு வந்து நாங்க நிம்மதியா இருக்கேன் அப்படின்றதுனால அது சந்தோஷத்தை விட கொஞ்சம் கீழே இருக்கிறதாக நம்ம நினைக்க வேண்டாம்னு சொல்றீங்களா? டூ டிஃபரெண்ட் திங்ஸ். ரைட். உங்கள் மீது அன்பு வச்சிருக்கிறவங்க வந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க முடியும், கொடுக்கணும். அது தட்ஸ் அ மஸ்ட். அதை கொடுக்கலன்னா அந்த அந்த அன்புல ஏதோ புரிதல் இல்லைன்னு தான் நம்ம வச்சுக்கணும். கண்டிப்பா அதை நீங்க கொடுக்கறது அந்த இது இருக்கணும், அந்த எண்ணம் இருக்கணும் உங்களுக்கு. மகிழ்ச்சிங்கிறது வேற, சந்தோஷம். அதாவது நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களோட நீங்க சோகத்தையும் பகிர்ந்துக்கலாம், கஷ்டமான ஒரு சூழ்நிலையும் பகிர்ந்துக்கலாம். மகிழ்ச்சிங்கிறது வந்து அது வேற. அது எப்படி சொல்றது? ஆனா அது நிலையானதா? எது மகிழ்ச்சி? இல்லையே, எதுவுமே நிலையானது. அதையும் அந்த படத்துல சொல்லியாச்சு. கரெக்ட். ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஈவன் இன் அ கிரைசிஸ் சிச்சுவேஷன், ஒரு நெருக்கடியில கூட உங்க மனசுக்கு நெருக்கமானவங்க உங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியும். ஆனா எது எப்படி இருந்தாலும் நிம்மதியா இருக்கணுங்கிறது வந்து இட்ஸ் அது முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் அதிகமா இருக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம். மகிழ்ச்சியா இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை,
ஏன்னா மகிழ்ச்சியா இல்லைன்னா சோகமா இருக்கோங்கிறது கிடையாது. சாதாரணமா இருக்கோன்னு கூட வச்சுக்கலாம், நம்ம இயல்பா இருக்கிறோன்னு கூட. பேஸ் லைன். அதனால இது இல்லைன்னா அதுன்னு கிடையாது, இதரார் கிடையாது. பட் நிம்மதிங்கிறது இட்ஸ் அ மஸ்ட். அது ஒரு குழந்தைக்கா இருந்தாலும் வயசானவங்க யாருக்கா இருந்தாலும் தட்ஸ் அ மஸ்ட். அதை நம்ம என்ஷோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த கவிதை எல்லாம் நீங்க தான் எழுதுனீங்களா? எது? மின்னல் கண்கள் கவிதை எல்லாம். அது என்னது? அதுல டுவர்ட்ஸ் எண்ட் வந்து அவர் நோட் புக்ல இருந்து எடுத்து அதுவா? மின்னலை பார்த்தா கண்ணு கூசும், ஆனா உன் கண்ணை பார்த்தா எனக்கு மின்னல் பாலாஜி எழுதுனது. ஓ அப்படி. அவன் சின்ன வயசுல எழுதுனது, கடனா கொடுத்தான், பயன்படுத்திட்டு. நல்லா இருந்துச்சானா? ஆமா, ஆக்சுவலா அவனோட பேரும் அதுல வரும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்க, டைட் கிரெடிட்ஸ்ல ஏதோ வரும். ஓகே, கவிதைகள்னு சொல்லி அவனோட இது வரும். இந்த படம் சில ஐடியாஸோட ஃபிளர்ட் பண்ணிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, இவங்க பிசிக்கல் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியோட ஆரம்பத்துல அந்த நண்பர்களுக்கு அது ஒரு பெரிய கவலையாவே இருக்கு. ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு பெரிய பதட்டமான நிலை. அது மத்தியில இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு குழந்தைகளாகவே மாறி ஒரு ரகசியமா பழகிக்கிறது எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ப்ராபப்ளி த கிவ் அவே அட் ஒன் பாயிண்ட் வாஸ், இவ படிக்க மேல படுத்துக்கிட்டு இருப்பா. படுத்துட்டு இருக்கும்போது நீ மேல வா அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு இவன் அப்படி இப்படி யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகி சரி ஓகேன்ற ஒரு மனநிலையில இப்படி எம்பி பார்த்தா அவ வேற எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு இருப்பா. தென் ஹில் பி லைக் ஒரு மாதிரி ஒரு குழப்ப மனநிலையில தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த குழப்பம்லாம் வரணும்னு நான் நினைச்சேன்னு கேக்குறீங்களா? எனக்கு என்னன்னா, நான் ஐ டிராவல் வித் த கேரக்டர்ஸ். எந்த கேரக்டரோட நீங்க டிராவல் பண்றீங்கிறது. நீங்க அந்த முரளி சுபா கேரக்டரோட போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, விச் இஸ் ரைட். ஏதோ கல்யாணம் ஆன பொண்ணு இங்க வந்து ஏதோ இப்படி கசம் சாவ் ஆயிடுச்சுன்னா என்ன. நான் படம் எடுக்கும் போதும் சரி எழுதும் போதும் நான் அவங்களோட இருந்தேன், ராம் ஜானுவோட. ராமுக்கு அந்த பயம் இருக்கும். ஏன்னா அவன் இன்னும் எந்த ரிலேஷன்ஷிப்பையும் பார்க்காதாலு. சம்மன் ஹூஸ் அ வெர்ஜின். அவனுக்கு என்னன்னே தெரியாது. அவன் ஒரு வளர்ந்த குழந்தை. கொஞ்சம் பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். இல்ல, அவன் கொஞ்சம் எல்லாரையும் டம்மு டம்முன்னு அடிக்கிறதுனால கிட்ட வரமாட்டாங்க. நீ எதையோ பண்ணு போ, காட்டிலே கடை அப்படின்னு விட்டுருவாங்க. ஜானு அப்படி கிடையாது. ஷி இஸ் மேரிட், ஹேஸ் அ சைல்ட், ஸோ ஷி நோஸ் வாட் இட் இஸ். அவன் வந்தது அது கிடையாது. ராம்ங்கிற ஒரு உன்னதமான மனிதனை ஒரு தடவை பார்க்கணும்னு தான் வந்திருக்கிறான். அதனால அவளுடைய எண்ணம், அவளுடைய எதிர்பார்ப்பே வேற. இவன் கூட ஒரு நைட்டு பேசணும், எல்லாத்தையும் கொட்டி தீக்கணும். இன்னொன்று, அவங்களுக்கு பல உண்மைகள் அன்னைக்கு தான் வருது. அப்படிங்கிறப்ப அவங்க இந்த ஜோனுக்குள்ள போவாங்களான்னா, நீங்க அது ஒரு அடிப்படை ஒரு பேசிக் பிசிக்கல் இன்டிமசி ஒரு 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 முத்தம் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ள கூட நீங்க இது போக கூடாதுன்ற நீங்க தெளிவா இல்ல, எனக்கு தேவைப்படல. உங்களுக்கு அது தப்பா தோணுச்சா, தப்பா இருக்கும்னு தோணுச்சா? அதெல்லாம் அதான் சொன்னேன், எனக்கு தேவைப்படலங்கிறத தாட்டுக்குள்ளே நான் போகல. ஓகே ஓகே. ஆனா இது ஒரு ஒரு மாரல் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. இல்லையே. இல்ல, நான் என்ன சொல்றேன், மனசை விடவா உங்களுடைய ஒரு ஒரு மென்டல் ரிலேஷன்ஷிப்பை விட உங்களுக்கு ஒரு பிசிக்கல் இன்டிமசி ஒரு பெரிய விஷயமா? அங்கதான் குத்தம்ன்ற மாதிரிலாம் நீங்க ஒண்ணும் பெருசா அது எப்படி குத்தம் ஆகும்? அது எனக்கு அது என்ன எனக்கு தெரியல. எனக்கு அது எனக்கு புரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் மனசுதான் பெருசு. நீங்க அது வாட் எவர் இட் இஸ், அது இப்ப நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது, எவ்வளவோ உறவுகள் நமக்கு முக்கியமானதுன்னு நம்ம வச்சுக்கிறோம். அது எதனால? காதலே விட்டுருங்க, மற்ற எதுவா இருந்தாலும் சரி, இட்ஸ் மனசார்ந்தப்பட்டது தானே. அதனால அதுல நமக்கு பிரச்சனை வரும்போது தான் சிலரோட நம்ம பேசாமலே போயிடுறோம், இவங்களை வேண்டான்னு ஒதுக்குறோம். அவங்க நம்மளை அடிச்சுட்டாங்கிறதுக்கு இல்லை, மனசுல ஒரு விரிசல் விடுது இல்லை. அந்த காரோட கியர் போடும்போது அந்த கை மேல கை இருக்கிறத விட ஒரு இன்டிமசி தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் தட்ஸ் a representation. அவ்வளவுதான். சோ ரொம்ப அழகான ஒரு இரவு அவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும். பட் ரொம்ப ப்ரூட்டலான ஒரு நைட்டும் கூட தோணுது இல்ல? இட்ஸ் பியூட்டிஃபுல், பட் இட்ஸ் ஆன் போத், ஃபார் போத் பீப்புள் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரூட்டல். ஐ திங்க் அதுக்கு அதனுடைய இப்போ இந்த இரவு ஒன் மோர் திங் டு டீல் வித் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும் ரெண்டு பேரால. இல்ல, அவங்க வந்த மனநிலையை விட ஒரு விதத்துல இன்னும் ஒரு ஒரு வருத்தமான ஒரு மனநிலையில தான் ரெண்டு பேரும். Actually they relive another life. அந்த ஒரு நைட்ல திரும்ப வர்றாங்க. வரும்போது ரெண்டு பேரும் ஒருத்தர் எப்படி எதிர்கொள்வோம்ங்கிறதே தெரியாது. திரும்ப நண்பர்கள் மாதிரி சந்திச்சு காதல் வயப்பட்டு அங்க இங்கன்னு சுத்தி பல வித பேசி வீட்டுக்கும் போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு லைஃப் டைம் they get to live in one night.
அங்க ஏன்னா பவர் husband கட் and wife-ஆ பார்த்தாச்சு, declare பண்ணிடுறாங்க. பாடியாச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக டிக்ளேர் பண்ணியாச்சு. ரைட். ஒரு அவன் வீட்டுக்குள்ள போறாங்க, வாழ்றாங்க அந்த வீட்டுல, சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க. குளிக்கிறாங்க, துணி கிணி எல்லாம் மாத்திக்கிறாங்க. கரெக்ட். ஸோ தட்ஸ் ஒன் என்டையர் லைஃப் டைம் தே லிவ். அவங்களுக்கு கிடைச்சதும் அதான். அஸ் ராம் ஜானுவா அவங்களுக்கு கிடைச்சது ஒரு நைட் டு லிவ் அண்ட் என்டர் லைஃப். அண்ட் ஹூ சேஸ் ஒரு வருஷம் இஸ் பெட்டர் தென் ஒன் டேன்னு யாரால சொல்ல முடியும்ல? அப்படிதான். நீங்க இந்த மாதிரி மெமரி பாக்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா? அதுல படத்துல இருக்கிறது உங்களது இல்ல? ரைட். என்னோட. ஓகே. இன்னமும் கலெக்ட் பண்றீங்களா இல்ல அது முடிஞ்சிருச்சா? ஒரு பெட்டி முடிஞ்சு இன்னொரு பெட்டி முடிஞ்சு மூணாவதுக்கு வந்தாச்சு. ஈவன் டுடே லேட்டஸ்டா என்ன சேர்த்தீங்க அதுல கேட்கலாமா? பழைய மொபைல் ஃபோன்ஸ் கிட்டத்தட்ட லேட் 90s டு 2010 வரைக்கும். உங்களுடையது? என்னோடது இல்ல. ஓ, ஜெனரலி. ஜென்ரலா என்னோடது இருக்கு. இந்த கீபேட் ஃபோன்ஸ் இருக்குல்ல, அப்போ வந்து ஃபிளிப், ஸ்லைடு, இந்த ஃபோன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு இதுக்குள்ள போகுது. என்ன பண்ணுவீங்க அதை வச்சுட்டு? எனக்கு பொதுவாகவே பழைய பொருட்கள் கலெக்ட் பண்ணுறது பிடிக்கும். அதனால அது பண்ணி வச்சிருக்கேன். 90ஸ்ல வந்த மேகசின்ஸ், இந்தியா டுடே, ஃப்ரண்ட் லைனு, அதில் நிறைய விளம்பரங்கள் வரும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சைல்ட்ஹுட் மெமரி. அதுக்காக நிறைய கத்தையாக மேகசின்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். என் மகளுக்கு இப்போ காமிக்ஸ் 1978, 79ல் ஆரம்பிச்சு 2000 வரைக்கும் அந்த ரேர் காமிக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தார். கொஞ்சம் இதெல்லாம் இந்த அரியலூர் போனோம்னா நிறைய ஃபாசில்ஸ் கிடைக்கும். இந்த பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அங்க கடல் இருந்துச்சு அரியலூர். அந்த இதெல்லாம் கிடைக்கும், ஷெல்ஸ், அந்த இதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் போய் கொஞ்சம் பொறுக்கிட்டு. ஸோ இது மாதிரி எனிதிங் ஃப்ரம் த பாஸ்ட். இப்போ இந்த மாதிரி கலெக்ட் பண்றதுனுடைய சுகமே என்னன்னா, அது மறுபடியும் நம்ம ரீவிசிட் பண்ணும்போது இல்லையா, ஏதோ ஒரு வருஷம் பூரா கலெக்ட் பண்ணலாம், பட் ஒரு 1 ஹவருக்கு அதை எடுத்து யார் கூடயாவது அதை ஷேர் பண்ணும்போதோ அதை காமிக்கும் போதோ, ஸோ யூ ஆல்சோ கீப் டூயிங் தட். ஐ ட்ரை டு டிஸ்பிளே இட் ஆல்சோ. ஓ, யூ டு. ஓகே. ஐ ட்ரை டு. ஏன்னா இப்போ இருக்கிற ஆஃபீஸில் அதை பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப ஒரு அழகான பில்டிங் அது, அதில் ஆணி அடிக்கலாம் மனசு இல்லை. ஸோ சொந்தமாக என்றைக்கோ ஒரு நாள் ஆஃபீஸ் வரும்போது வி வாண்ட் ஜஸ்ட் புட் இட் அவுட் ஆன் த இது. அது மாதிரி எனிதிங் ஃப்ரம் த பாஸ்ட் ஐ டென் டு கலெக்ட். இப்போ அடுத்தது இன்னொன்று ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியா? பழைய வண்டிகளோட அந்த லோகோ இருக்கும்ல, லோகோ அதோட பேரெல்லாம் மெட்டல் இருக்கும். அம்பாசடர்னு எழுதிருக்கும், ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ்ன்னு இருக்கும், பழைய ஸ்டாண்டர்ட் 2000, மோரிஸ் மைனர், இது மாதிரி மெட்டடர். இதெல்லாம் இதுக்கே உங்களுக்கு ஒரு தனி வீடு வேணும்னு நினைக்கிறேன்ல. இதை நீங்க அன்பா சொல்லிட்டீங்க. ஆஃபீஸ்ல வேற மாதிரி சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் நீ வேற ஆஃபீஸ் வச்சுக்கோ, ப்ராப்பர்ட்டிஸ் வைக்க இடம் இல்லைன்னு. என் ரூமே அப்படிதான் இருக்கும், நிறைய அட்டைப்பெட்டியில இது வாங்கி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இல்ல ஐம் ஷூர் நாசர் சார் இதை பண்ணுவாங்க. அப்படியா? இவர் இயக்குனர் மணிகண்டன் இருக்கார்ல, அவர் பழைய பொருட்கள், அதாவது பழைய ஃபர்னிச்சர்ஸ்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. குமார் ராஜா அது மாதிரி இந்த மாதிரி நாங்க இந்த ஒத்த கருத்துடையோர் சந்திக்கும் போது பழங்கதை பேசுவோம். கடைசியாக நீங்க 96 2 ஆப்வியஸ்லி எழுதி முடிச்சிட்டீங்க. நியர் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நீங்க பண்ணக்கூடிய அடுத்த படத்துக்கு அப்புறம் அதை பண்றதா உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? என்ன விஷயம்? டேட்ஸ் கிடைக்கும் போது பண்ணணும். ஏன்னா இப்போ அடுத்து யாரெல்லாம் நீங்க மறுபடியும் காஸ்ட் பண்றதா இருக்கீங்க? அப்படி சேம் காஸ்ட், த்ரிஷா, விஜய் சேதுபதி எல்லாருமே. அதுக்கு அதோட தொடர்ச்சி தானே. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா பலமுறை தொடர்ச்சி வந்து ஒரு கதாபாத்திரம் சார்ந்து கூட இருக்கலாம்ல, அதனால கேட்டேன். இல்ல, இதோட தன்மை வந்து எல்லாரும் வேணும். லவ்லி, வெரி எக்ஸைட்டட் அபவுட் தட். நீங்க இது வரைக்கும் இயக்கி இருக்கிற 2 படங்களுமே ஆப்சல்யூட்லி மெமரபிள் சினிமா. அது ஏற்படுத்தக்கூடிய உணர்ச்சிகளா இருக்கட்டும், அதுக்குள்ள நீங்க இசை எப்படி பயன்படுத்துறீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு விஷுவல் கிராமரை, ஒரு படம் ஸ்டோரி டெல்லிங் கிராமரை எப்படி ரீடிஃபைன் பண்ணது எல்லாமே. கிராமர்லாம் தெரியாது, அதான் இல்ல, அதனாலதான் அது ஒன்னு ரீடிஃபைன் பண்ணணும்னா அது வேற ஒன்னாதான் இருக்கணும்ல. ஸோ கிரேட் ஃபில்ம். இதை பொறுத்து இவ்வளவு நேரம் உங்க கூட பேசுனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி அது ஒரு விஷயத்த நீங்க ரசிச்சீங்கன்னா அது ஒரு பாக்ஸ்ல போட்டு அதை அழகு பார்ப்பீங்களோ? ஆமா. நான் ஒரு படத்தை ரசிச்சேன்னா இப்படிதான் எடுத்து அவங்களை உட்கார வச்சு தொண்டை கீழே ஒரு 2 மணி நேரம் பேச விட்டுட்டு அனுப்பும்போது தான் என்னுடைய பாக்ஸ்ல அது போட்ட ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்கும். மகிழ்ச்சி. ஸோ வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மே 96 கண்டினியூ டு லிவ் லாங். நினைவுகள்ல. தேங்க்யூ. தேங்க்யூ.